தனியா தயா பாத்திரம் நிவர்க்கியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிச்சம் சச்சிதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोदकस्ततित्राणि तृणाय मेने अस्मत् कुलोद्भगवतोऽस्य तदैक सिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये पिता युवदयस्तनया विभुः सर्वं यथेव नियमेन महन्वयानाम् आद्यस्य न कुलपदये बकुराभिरामं श्रीमत्ततङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्वमहदाह्वय पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणु यतीन्द्र मिश्रान् श्रीमत् पराङ्गुसमनीं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्म शङ्कादिलीले विनत विविध भूत व्रात रक्षैकरीचे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा पाराचर्य वससुताम् उपनिषद् मध्योत्तृताम् संसाराग्नि विदीपन विभगत प्राणात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थितां निशाक्षरै सुमनसौ भौमा पितन्मह्यहम्. தமிழ்ல ஒரு திருக்குறள் இருக்கு, சொல்லுங்க. சந்தேகம் இருக்கா? இல்ல, இது இன்னொரு ஒரு பாட்டு இன்னும் சொல்லலையே நம்ம. தஸ்மை ராமானுஜார்யாய பரமயோகினே ஸ்மிருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமத். டவுட்ஸ் ஏதாவது கேட்டுருங்க ப்ளீஸ். சுவாமி, எனக்கு ஒரு, நான் மலைச்சாமி, அடியன் மலைச்சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். பேஜ் நம்பர் 52ல லாஸ்ட் கிளாஸ்ல இந்த களத்தின் கருப்பொருள் அப்படின்னு ஒரு தைத்திரிய உபநிஷத்தை பத்தி ஒரு இது இருக்குல்ல சாமி, பேஜ் 52 இல்லையா? 52ல டாப்ல அதுல அதற்கு அழகாக படியாக உடல் மன நலன்கள் யாவும் பெற்றனவாயும் உலகம் முழுவதையும் தன் செல்வமாக கொண்டவனாயும் ஒருவனை கற்பனை செய்து கொண்டு அவனுடைய ஆனந்தம் ஒரு அழகு என கொண்டது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா சுவாமி? இதுல எனக்கு அதுல இருக்குங்களா, அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ ஒரு மனிதன் பிரம்மத்தை அடைவதற்கோ ஆனந்தம் அடைவதற்கோ உடல் நலமும் மனநலமும் அத்தியாவசியமானதுன்னு இதன் மூலமா அறுதியிடப்படுதா? ஒண்ணு. அப்படி அறுதியிடப்பட்டா சில பிறவியிலேயே சிலருக்கு குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில், அதாவது மன வளர்ச்சி இது குறைவாகவோ அல்லது உடல் வளர்ச்சி குறைவாகவோ அல்லது ஒண்ணு மிதமிஞ்சியோ இருக்கிறது ஒரு தகுதி குறைபாடா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வியும் இருக்கு. அப்புறம் அதுல படிநிலைகள்னு சொல்லி மனுஷ கந்தர்வர், தேவ கந்தர்வர், பித்ருக்கள், அஜான தேவதை, இதெல்லாம் கர்ம தேவதைன்னு சொல்லிட்டு ஒரு 10 இருக்கு. இதெல்லாமே 100 மடங்கு ஜாஸ்தின்னு சொல்லி, இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு உதாரணங்கள் காட்ட முடியும்னா யாரையெல்லாம் காட்ட முடியும்? நம்மளோட புராணங்கள்லயோ இதிகாசங்கள்லயோ அப்படி ஒரு உதாரணங்கள் காட்ட முடிஞ்சா நம்மளுடைய அந்த படிநிலைகளை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளவுதான். நன்றி. சரி சரி. இப்போ மீட்டர்னு அளக்குறீங்கல்ல, நீங்க துணி அளக்கிறதுக்கு மீட்டர் போட்டு அளக்குறீங்க இல்லையா? இதுல உங்க பேண்ட்டுக்கு ஷர்ட்டுக்கு துணி வாங்குறீங்கன்னாக்க மீட்டர்ல வச்சு அளக்குறீங்க இல்லையா? ஆமா சார். அது என்னது? அது ஒரு அளவு, அவ்வளவுதான். அளவுன்னு இருக்கு இல்லையா? அதாவது மீட்டர்ங்கிறது என்னன்னாக்க ஒரிஜினலி இட் இஸ் டிஃபைன்ட் as this one. Meter is the distance between two marks made in a platinum iridium rod kept at Paris Museum. அதாவது ஆர்பிட்ரரியா அளக்கிறதுக்குன்னு ஒரு வழி வச்சுக்கிறோம். நம்ம சாதாரண முழம் போடுறோம் இல்லையா? 18 முழம் போடவே 8 முழம் போடாத. இந்த முழங்கிறது ஒரு மோஸ்ட் ராடிக்கல் திங். அவ கையை முழத்தை வச்சுருந்தா கரெக்டாக எழுத முடியும். ஒருத்தர் 10 கட்டுறாருனாக்க அவ கையால் 10 முழம் வேஷ்டியும் 6 முழம் அங்கஸ்தம் இருக்கணும். குள்ளமாக இருக்கும், கேட்க குறைச்சலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய உடம்புடைய பகுதிகள் இருக்கு பாருங்க, நம்ம கையை வச்சு தான் அளக்க விட்டுருக்கு. எறும்பும் தன் கையால் என்ஷான் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா?
ஆமா சார். எதையும் அளக்கிறதுக்கு ஒரு அலகு வேணும். ரைட். இப்ப அளக்க போறது எது? ஆனந்தத்தை. ஆனந்தம்னா எப்ப இருக்கும்? சுவாமி எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா உடம்பு சௌரியம் இல்லை, சிவியர் அல்சர் இருந்தனாக்க ஆனந்தம் இருக்குமா? இருக்காதே. ஓ இல்ல, சரி. அதெல்லாம் இருக்கு. ஆனா இருக்கு. ஆனா வந்து எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, ஆனா நான் என்னுடைய ஆளுமை இருக்கிறது வந்து பெரிய கலவரம்லாம் இருந்துட்டு இருக்கு. வருமா? ஒரு ஆனந்தம் தான் எப்போ வரும்னாக்க நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இன்னும் நான் செய்ய வேண்டியது. ஐ திங்க் நீங்க இப்போ ப்ரோக்ராம் எழுதா பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை ரன் பண்ணி அது சரியா வந்தா சரியா அப்படிலாம் பார்த்து கடைசியில் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் என் நாட்டை நடத்துறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன், பண்ணி முடிச்சாச்சு. நோ இட் இஸ் ரன்னிங் ஆஸ் இட் இஸ். ஒரு பெரிய கார்பரேட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஆரம்பிச்ச டெஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் பண்ணி முடிச்சாச்சுனாக்க அது தானே ஓடிட்டு இருக்கு. ஸ்பெஷலி ப்ரோட்டோடைப் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க இல்லையா, இந்த கம்ப்யூட்டர் மிஷின்ஸில், அதில் ஒரு முதல் பீஸ் பண்ணுறது நாழி ஆகும். அது 1 வீக் கூட ஆகும் சமயத்தில். அதில் எத்தனையோ கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி பர்ஃபெக்டாக வந்துட்டானாக்க அப்புறம் தானே ஒரு வரியாக வரிசையாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி முதல்ல ஆனந்தம்ங்கிறது எப்போ இருக்குனாக்க, உடம்புல கோளாறு இருக்கக்கூடாது, உள்ளத்தில் கோளாறு இருக்கக்கூடாது, செல்வம் முழுக்க அவன் செல்வம் எல்லாம் அழிக்கணும். எனக்கு அவன் உலகம் முழுக்க ஆள்றான்னு சொல்கிறான். சப்போஸ் எனக்கு இந்தியா முழுக்க இருந்தால் கூட, ஓ பக்கத்தில் ஆப்கானிஸ்தான்லேயே ஈராக்கிலேயும் தோணும் எனக்கு. அப்படிலாம் இல்லாமல் உலகத்தை முழுக்க ஆடுறான். இனிமேல் ஆடுறது வெளியில்லை, அப்படி இருக்கு. உலகத்தை முழுக்க ஆளக்கூடியவனாகும். அவனுக்கு வந்து மனநலம் நல்லா இருக்கணும், உடல் நலம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யங்காகவும் இருக்கான். 80 வயசுக்கு மேலே என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்டவனுக்கு ஒரு ஆனந்தம் ஒன்று இருக்கும் இல்லையா? அது ஆனந்தத்தை அழைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்கேலாக அதை வச்சிருக்கு. ஸ்கேல் வச்சிருந்ததுக்கு அப்புறம் நம்ம உலகத்துல இந்த 14 உலகம் சொல்றோம் இல்லையா, அதுல ஒன்றும் ஒவ்வொரு விதமான தேவதைகள் இருக்கா. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ இருக்கு. அது மாதிரி இவனுடைய ஒரு மனுஷனுடைய ஆனந்தம், இது மாதிரி மனுஷனுடைய ஆனந்தத்தை விட இந்த ஆஜான தேவதைகள் ஆனந்தம் ஜாஸ்தி, அதை விட அது ஜாஸ்தி, அதை விட அது ஜாஸ்தி அளந்துட்டே போகுது. கடைசியில் யார்கிட்ட போய் முடிகிறதுனாக்க சதுர்முக பிரம்மாட்ட போய் முடிகிறது. அது போர்ச்சே 10^20. ஒரு அழகுங்கிறது உடம்பு, மனம், செல்வத்தினால் நிறைவு, மற்ற இதெல்லாம் ஆயுஷ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு அழகா வச்சுக்கிட்டு ஒரு அளக்க போகுது. அப்படி அளந்து பிரம்மாவுடைய ஆனந்தத்தை ஒன்று எடுத்துடுது. ஒரு வந்தது, இட் அரைவ்ட் அட் இட். அப்புறம் என்ன பண்ணிட்டுனாக்க மேலே போனால் எங்கேயோ இருக்கு, பிரம்ம கண்ணிலே படலை. அப்போ இந்த பிரம்மாவுடைய ஆனந்தத்தை திருப்பி டெஸ்டிங் பாங்க ப்ரோக்ராம்ல திருப்பி கொண்டு ஒன்று அதை ஒன்றா வச்சுக்கோ. இதே மாதிரி எடுத்துன்னு போ. 10^20 into 10^20 into 10^20 இப்படி இன்ஃபைனைட்டா போயிட்டு இருக்குது. அவ்வளவெல்லாம் பண்ணியும் கூட பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை எவ்வளவு அளக்க முடியல. ரீசன் என்னன்னாக்க, பிரம்மத்துக்கு நிறைய குணங்கள் இருக்கு. அகிலகேய பிரத்யநீக கல்யாணிகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சண ஆனந்த ஸ்வரூப. உலகத்துல எல்லாத்துலையும் மகிழ்ச்சி இருக்கலாம், அதெல்லாம் டெம்பரரி. ஆனா ஆனந்தம்னாக்க ட்ராங்குலிட்டி, அதுக்கப்புறம் வேற எதுவும் வேண்டாம். நீங்க ஹைட்டு போகணும், லைஃப் நோக்கம் என்னன்னாக்க ஹையஸ்ட் பாயிண்ட் நான் இருக்கணும், எவரெஸ்ட்ல போய் ஏறிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதை அடைஞ்சாக்க நீங்க வேற எதையும் அடைய வேண்டாமோ. நான் இது தினம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சினிமா பார்க்குறோம் வச்சுக்கோங்க, ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு தரம் பார்க்குறோம், 2 தரம் பார்க்கணும், நல்லா இருக்குங்க. எத்தனை நேரம் பார்க்க முடியும்? போர் அடிச்சு போயிடும். நல்ல அக்கார வசூல் சாப்பிட்றோம், ஒரு டம்ளர் சாப்பிடலாம், 2 டம்ளர் சாப்பிடலாம், அப்புறம் அது வந்து தகட்டி போயிடும். அப்படிலாம் இல்லாம எந்த ஒன்று அடைஞ்சதுல திருப்தியும், அதுக்கு மேல எதையும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமும் வருமோ, அதுதான் ஆனந்தம். அது ட்ராங்குவிலிட்டி. நம்ம இங்க இருந்தாக்க இதுக்கு மேலே வந்தாச்சுனாக்க இதுக்கு மேலே எதாவது பண்ணலாமே, அதாவது எந்த இதெல்லாம் பண்றதுக்கு பிரம்மத்தை பிரம்மத்தை விட்டு போகிறது வழியே இல்லை. பிரம்மம் ஆனந்தமயமானது. அது மட்டும் இல்லாம ஆனந்தோ பிரம்மா, இது வேதம் சொல்றது. நம்ம பேசிக் என்ன எடுத்துட்டு இருக்கோம், வேதத்தை சொல்றதுதான் நம்ம இது எடுத்துட்டு இருக்கோம். நம்ம டிஸ்கஷனுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் ரூல் வந்து வேதம் தான். ஆனந்தோ பிரம்மா ரசோவை சகா ரசக்கிய வாகம் லப்துவானந்தி பவதி. அவன் சுவையே ஆனவன், அவன் அடைபவன் சுவையே அடைகிறான். அப்படிங்கிறதுனால அந்த சுவை எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு முயற்சி பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி பண்ணிது. வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. தப்பா நினச்சிக்காதீங்க, நீங்க பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா மலைச்சாமி? இல்ல சாமி, நான் பிசிக்ஸ் படிக்கல. நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் ஹிஸ்டரி.
சரி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க? இப்போ டீலிங்ஸ் எல்லாம் பிட்வீன் கண்ட்ரி டீலிங்ஸ் என்ன பண்றீங்க? so many $1 billion வச்சிருங்க. அதுக்கு மேல ட்ரில்லியன், அதுக்கு மேல டெட்ராலியன், பென்டாலியன் போயிட்டே இருக்கு இல்லையா? ஓ சரிங்க சார். இப்படித்தானே போறது. சி, ஆ உங்களுக்கு ஒரு அளவுக்கு முடியும். முன்னாள் நார்மலா பார்த்தீங்கன்னா நம்ம இது பட்ஜெட்லாம் வந்து லட்சக்கணக்கில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் ஒரு 10 கோடி இருந்தால் ஜாஸ்தி. இப்பெல்லாம் 1000 கோடியில போகிறது. இந்த மாதிரி அது அதனுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கு இல்லையா? அப்போ பிரம்மத்தினுடைய ஆனந்தம் முழுவதும் நடந்துடணும். என்ன நோக்கம்னாக்க, நமக்கு மனுஷனுக்கு ஏன்ப்பா நான் இவ்வளோதான் சொல்கிறேனே, அவனால எனக்கு இன்னும் ஆனந்தம் தர முடியுமானாக்க முடியும். எப்படி முடியும் சொல்கிறேனே? எனக்கு என்ன தெரியும்? பிரம்மா இருக்கான், பெரிய ஆனந்தம் உள்ளவன்னு நினைக்கிறேன். அங்கே போனேனாக்க சே அவனோட ஒன்று மேல் ஒரு துரும்பு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க தான் நமக்கு புரியும். ஆகவே அந்த ஆனந்தத்தை, அதாவது ட்ராங்குலிட்டி ஃபார் எவர், ட்ராங்குலிட்டி அடையிறதுக்கு நமக்கு ஒரு வழி வேணும்னாக்க அதுதான் வேதம் முயற்சி பண்ணி ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, எங்கு வார்த்தைகள் பயனற்று போகின்றனவோ, மனசினாலே அடைய முடியாதோ, அது பிரம்மத்தின் ஆனந்தம். அதாவது பிரம்மத்தை பொறுத்த மட்டும் என்ன தெரிஞ்சுட்டேன்னாக்க, அதை பற்றி முழுக்க தெரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சுட்டேன். இதுதான் நமக்கு தெரிஞ்சு. அதுக்காக தான் ஆனந்தம். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டீங்க? அது இப்போ நம்ம அதோட படிநிலைகள் சொல்லியிருக்கோம் இல்லையா? மனுஷ்ய கந்தர்வர், தேவகந்தர்வர், பித்ருக்கள் இப்படி சொல்றோம் இல்லையா? இதுல இந்த இதுக்கெல்லாம் நம்ம புராணத்திலேயோ, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோயிலுக்கு போறோம். கோயில்ல முன்னாடி துவாரபாலகர் இருக்காரு. அது எல்லாமே கோயில்ன்றது நமக்கு ஆனந்த நிலை தான். கோயிலுக்கு போறதுங்கிறது. இப்ப இது மாதிரி இந்த 10 நிலைகள்லயும் அது மாதிரி யாரையும் அப்படி சுட்டிக்காட்ட முடியுமா? புராணங்கள்லயோ, இதிகாசங்கள்லயோ, இருக்காரு. அது கோயில்கள்ல இருக்கிற மாதிரியோ? அதாவது இதெல்லாம் வந்துட்டாக்க அந்தந்த காலத்துல வழக்கத்தில் இருந்தக்கூடிய சொற்கள் இதெல்லாம். இப்போதான் வழக்கொழிஞ்சு போயிடுது. முன்னால தைத்தியர்கள், தானவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள்லாம் இருந்தா. இப்ப இருக்காளா? இந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவளை மனுஷனாவே வந்துட்டா. அதனால அவளை தனியா பார்க்க முடியல நமக்கு இப்போ. அதனால முன்னால பார்த்தீங்கன்னா நிறைய வேதைகள் இருந்தது. பித்திரு தேவதைகள் இருந்திருக்கா. அதுல தேவர், கந்தர்வர், கிண்ணறர், கிம்புருஷர், சித்தர், சாரணர் இப்படிலாம் இருந்திருக்கு. இவாளுக்கெல்லாம் வேதத்தில் கொடுக்கக்கூடிய பிறகு தான் இந்த இதெல்லாம் ஆஜான தேவதா, பித்திரு தேவதா அப்படிலாம் சொல்றது. இன்னைக்கும் தர்ப்பணம் பண்றதே பித்திரு தேவதைகள் தான் தர்ப்பணம் பண்றாங்க. அதனால இதெல்லாம் ஒரு கிரேட் வைஸா மேல மேல போகக்கூடியது. அன்னைக்கு அதுக்கு ஈக்குவலண்டா இன்னைக்கு என்ன இருக்குன்னாக்க இன்னைக்கு நம்ம வந்து காட்ட முடியாது. ஏன்னா அந்த இதெல்லாம் மறைஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு பாட்டனார்னு தெரியும்? தாத்தான்னு தெரியும் ஈஸியா. அம்மான் பாட்டனார் அப்படின்னாக்க இப்ப தெரியாது. இந்த மாதிரி இந்த உறவுகள் வகைராக்கள் இதெல்லாமே அது பிறந்த பேர்ல இப்ப அழிஞ்சு போயிடுச்சு. அதனால பாட்டி, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி, பூட்டி இப்படின்பா இதெல்லாம் இருந்திருக்கு, வழக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வழக்கத்தில் இல்லை. அதனால வேத காலத்துல வழக்கத்தில் இருந்த தேவதைகளுடைய கிரேட்ஸ், அந்த கிரேட் ஒன்னொன்னா வசத்துட்டே போய் கடைசியில ஹையஸ்ட் கிரேட் யாருன்னாக்க சதுர்முக பிரம்மா, நம்ம அறியக்கூடியதுல. அந்த சதுர்முக பிரம்மாவுடைய இது ஒரு அழகா வச்சுனா கூட இந்த மாதிரி திருப்பி பண்ணிட்டே போனாலும் n டைம்ஸ் பண்ணினாலும் அடைய முடியல. அதுக்காகத்தான் அவனுடைய ஆனந்தம் அப்படிப்பட்டது. நம்ம சின்ன குழந்தை கேட்ட அவனுக்கு எவ்வளவு வேணும், இவ்வளவுன்னு கை காமிக்கும். அது எவ்வளவுன்னு சொல்ல முடியுமோ? அந்த மாதிரி எவ்வளவு முடியாது, இவ்வளவுதான், இவ்வளவு. அதுக்காகத்தான் ஆனந்தம் பேசும். புரியுதா? அது இந்த சந்தேகம் திருப்பள்ளி எழுச்சியில தொண்டரடி புரியாள் ஆழ்வார் சொல்ற இயக்கர், சித்தர் அப்படின்லாம் சொல்றோம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா? சொல்லாமே. நம்ம சித்தர் மயங்கினார்னு சொல்லிட்டு நிறைய அதில் நிறைய படிநிலைகள் வருது. நிறைய வருது, நிறைய இந்த வேலை வருது. வேடிக்கைனாக்கா அதெல்லாம் சித்தர் சாரண இதெல்லாம் இதிகாசங்கள்ல இருக்கு. யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது யார் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒண்ணும் இல்லை, நம்ம இதில் 56 தேசம் இருந்துன்னு சொல்றான். நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு சேர சோழ பாண்டிய தெரிஞ்சிருக்கும். மேபி பல்லவும் தெரிஞ்சிருக்கலாம். அதை பற்றி எந்த தேசம் எங்க இருந்தது, அங்க வாங்க கலிங்கல் அந்த ஏதோ ஒன்று ரெண்டு தெரியும். மற்றதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமோ? தெரியல இல்லையா? இத்தனைக்கும் ஹிஸ்டரி இதெல்லாம் ஹிஸ்டரி சப்போஸ் டு பி ரெக்கார்டட் இன் ஸ்பைட் ஆஃப் யூ டோன்ட் நோ. அந்த மாதிரி தான். அதனால வேற சந்தேகம்? சரி சார், தேங்க்யூ சார். ரைட். இது மட்டும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, உலகம் எது படைச்சதோ அது பிரம்மம், அது ஆய்ந்தறியத்தக்கது. இப்போ 2 பேர் முக்கியமான காம்படென்ட்ஸ் இருக்காங்க. யாருன்னாக்க
ஒருத்தன் சாங்கியன். சாங்கியன் உலகத்துல எது நமக்கு தெரியறதோ அதை மட்டும்தான் ஒத்துக்குவேன், தெரியாத ஒத்துக்க மாட்டேன். உயிர் பொருள் உயிரல் பொருள் தெரியறது, இதை நான் ஒத்துக்கிறேன். தெரியாத பிரம்மத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், கிடையாது. ஆனா அத்வைதி என்ன சொல்றாங்க, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, இதெல்லாம் இல்லை போய். விசிஷ்டாத்வைதம் இந்த ரெண்டையும் சேர்த்து பிரம்மமும் உண்மை, உயிர் பொருளும் உண்மை, உயிரிழ பொருளும் உண்மை, இந்த மூணு சேர்ந்துதான் உலகம். இது எப்படின்னாக்க, குருடர்கள் 4 குருடர்கள் யானையை பார்த்துட்டு அவ அபிப்பிராயம் சொன்னாங்க. அதெல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி ஒவ்வொரு இடத்துல பார்ட்ஸா வருது, அதெல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரு முழு கார ஆகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுதான். இப்ப இதுல என்னன்னாக்க, சாங்கியனுடைய முக்கியமான நோக்கம் பிரம்மம் ஒண்ணு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக என்ன சொன்னா, எதால உலகம் படைக்கப்படுறதோன்னு கேட்டான் இல்லையா, உடனே என்ன சொன்னான், காரியமும் காரணமும் ஒன்னா இருக்கணும். இந்த உலகம் முக்குண சேர்க்கையா இருக்கு, முக்குணம் இதுல இருக்கு, பிரகிருதியில தான் இருக்கு. ஆகவே பிரகிருதி தான் உலகத்துக்கு காரணம். பிரகிருதி தான் பிரம்மம், நீ சொல்ற பிரம்மங்கிறது பிரகிருதி தான், அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்னா அது ஐக்ஷத ஈக்ஷத்தியதிகாரம் பார்த்தோம் இல்லையா, அது முனைந்தது. முனைப்புங்கிறது அச்சேதத்துக்கு ஏற்பட முடியாது, அதனால நீ சொல்ற தப்பு அப்படின்னு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னா, ரைட்டு வா, 2 தானே இருக்கு, ஒன்னும் பிரகிருதி இன்னொன்னு புருஷன். பிரகிருதி முடியாது சொல்ற இல்லையா, சரி ஈக்ஷணம் அதாவது முனைப்பு உள்ள யார் இருக்கா, பிரம்மன் இருக்கா, ஆத்மா இருக்கா இல்லையா, ஆத்மா பண்ணிட்டுமே அப்படின்னு ஆத்மா சொல்றதுக்கு அவன் ஆனந்தான் இருக்கும். ஆனந்தமய அதிகாரம் அதுதான் பார்த்தோம் முந்தினது. ஆனந்தம் நிறைந்தவன் மனுஷன் தான் ஆனந்தம் இருக்கு, ஆக மனுஷன் தான் படிச்சிருக்கலாம். இந்த மனுஷன் இல்லை, ஸ்பெஷலைஸ்டு. அவன் சொல்றோம் இல்லையா, ஒன்று ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்பா நீ என்னத்தை தான் இந்த ஆனந்தம் சொன்னோம், அவனுடைய ஆனந்தத்துக்கு இது ஈடாகுது. அந்த நீ சொன்ன மாதிரி ஆனந்தம் யாராவது இருக்கா சொல்லு, அப்படித்தான் அவன் நான் எடுத்துன்றேன். ஆகவே இவனுக்கெல்லாம் மீறி நம்மால யாரெல்லாம் கிராஸ் பண்ண முடியுதோ மனசாலையும் சரி, அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ஆனந்தமயன். ஆகவே அவன் தான் பிரம்மம் அப்படின்னு. இப்ப என்ன பண்ணானா, அதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சொல்ற, நீ வேதத்தெல்லாம் சொல்ற, நீ பார் வேதத்தெல்லாம் எக்ஸப்ட் எடுத்து காமிக்கிறேன் பார். இது எப்படின்னாக்க, சில பத்திரிகைகள் ஒன்று ஏ சார்ந்திருக்கும், இன்னொன்று பிஏ சார்ந்திருக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு லெக்சர் கொடுத்தாருனாக்க, ஒரு பிரசங்கம் பண்ணினாருனாக்க, அதுல ஏ என்ன தனக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து போட்டுக்கும், பி தனக்கு சாதகமா எடுத்துருக்கும். இது ப்ராபபிளி ஒருத்தர் எதிர்க்க மாதிரியே இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம இந்த படிச்சோம்னாக்க ஏ எல்லாம் ஒரு அயோக்கியம் போட்டிருக்குன்னு தோணும், இல்லை அது ஏ படிச்சோம்னா பி எல்லாம் அயோக்கியம் போட்டிருக்கு அப்படின்னு தோணும். ஆனா இந்த ரெண்டையும் சேர்த்தா தான் உண்மையான நிலை எனக்கு தெரியும். ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. இப்ப நம்ம பார்த்த பிரம்மம் உண்மை, ரைட், உண்மை ஒத்துக்கிட்டோம். உயிரல் பொருள் உயிர் உண்மை, 2 ஒத்துக்கிட்டோம். காம்ப்ளிமெண்டரி 3 உண்மை, ஆக 3 பொருள் உண்மை ஒத்துக்கிட்டோம். இப்போ அதெல்லாம் கிடையாது, பிரம்மம்னே ஒண்ணும் கிடையாது. ஏன்னாக்க, ஐயா நீ பிரம்மம் சொல்ற இல்லையா, நீ என்ன சொல்ற, பிரம்மத்துக்கு ஒன்றும் உருவம் கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்ற இல்லையா. அப்படி இருக்குச்சு, இந்த பிரம்மத்துக்கு உருவம் சொல்லியிருக்க, உருவம் சேர்த்து எப்படி பிரம்மம் சொல்ல நீ சொல்ல முடியும்? அதனால மனுஷனா தான் இருக்க முடியாது, ஏதோ ஒரு ஜீவாத்மா அப்படிங்கிறது சாங்கியனுடைய வாதம். இதுக்கு முன்னால ஒரு சின்ன கதையை கேட்போம். நிஷதம்னு ஒரு நாடு இருந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிஷத நாட்டை நளன்னு ஒருத்தன் ஆண்டுட்டு இருந்தான். அவன் எப்படின்னாக்க, இப்ப நீங்க கேட்டீங்க மணிசுவாமி கேட்டாரு, அந்த மாதிரி அவனுக்கு இந்த உலகத்துல எல்லா நிறைவும் பட்டு அவன் நாட்டை பொறுத்தவரை அவன் ஆனந்த உடையவன் தான் இருந்தான். இளைஞன், கல்யாணம் ஆகல. அவன் ஒரு நாளைக்கு தன் பக்கத்துல தன்னோட தோட்டத்துல இந்த அன்னை பற்றி வந்து பிடிச்சான். பிடிச்ச உடனே அந்த அண்ணன் சொல்லிட்டு, என்னை விட்டுடு, நான் ஒன்றும் பண்ணாதே, உனக்கு ஏத்த பொண்ணு ஒத்தி இருக்கா, அவள் விதர்ப்ப நாட்டுல இருக்கா, அவள் பேர் தமயந்தின்னு பேரு, அழகுல அவருக்கு நிவர் யாரும் கிடையாது, நான் அவள்கிட்ட போய் உன்னை பத்தி பெருமையா சொல்றேன் அப்படின்னு அவளை பத்தி சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டு விட்டுட்டான். அதே மாதிரி விதர்ப்ப தேசத்துல பீமான்னு உட்காந்துருந்தான். அவனுடைய பொண்ணு தமயந்தி, அவள் அழகிக்கெல்லாம் அழகி. அவள்கிட்ட போய் இந்த அண்ணன் நலனுடைய பிரதாபத்தெல்லாம் சொல்லிட்டு, ஸோ அவள் என்ன பண்ணினாக்க நலனை பத்தி நினைச்சிட்டு இருந்தான். இப்போ இவ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காணாமலே காதல், உனக்கு இவளுக்கு தான் பண்ணணும்னு அபிப்பிராயம் இருந்தான். எப்போ நலனை பற்றி கேட்டாலோ அவளுக்கு தமயந்திக்கு அங்கங்கள்லாம் தளர்வுற, அதை பார்த்து அப்பா ஏன் பொண்ணு விட்டுருக்கா அப்படின்னு. அப்போ நினச்சி, நான் கல்யாண வயசு வந்துவிட்டு கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படின்னுட்டு
சுயம்பரத்துக்கு எல்லா இதுக்கும் அனுப்பிச்சான். ஸோ எல்லா நாட்டுக்காரர்களும் வந்தா. இப்படி இருக்கச்சு நம்ம குறும்பு முனி சும்மா இருப்பார, நாரதர் இங்கேருந்து தேவலோகத்துக்கு போனார். என்ன இந்திரா இங்கே உட்காந்துட்டு இருக்க, உனக்கு ஒன்றும் விஷயம் தெரியாதா அப்படின்றார். என்ன விஷயம்? இவ்வாறு பெரிய அழகி தமயந்தி தான். இந்த தமயந்திக்கு நாளைக்கு சுயம்பரம் இங்கே நடக்க போகுது. அப்படியா? பெரிய அழகி? ஆமாம்மா, உன்னுடைய ஹேரிமிலுக்கு அழகிகள் அவளை ஒன்றுமே கால் தூசிக்கு புறப்பட்டான். அப்படின்னு அவன் என்ன பண்ணானாக்க, அவன் நான் வரேன். அவன் பட்டோடனே அவன் கூட அக்னி, யமன், வருணன் 4 பேர் பட்டு வந்தான். நம்ம 4 பேர்ல யாருக்கு எடுத்தாலும் சரி அப்படின்னு பட்டு வந்தான். அதுக்குள்ள அடியே அடியே அதுக்குள்ள இங்க நலன் புறப்பட்டு தன் தேர்ல ஏறி போயிட்டு இருந்தான். போற வழியில நலனை மீட் பண்ணான். நலனை மீட் பண்ணிட்டு, நம்ம எல்லாரும் அழகா இருக்கான், மனுஷனா இருக்கான், இவனை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாலேயே. அப்போ அவன் இருக்கச்சு நம்ம செலக்ட் பண்ண மாட்டான். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு காரியம் பண்ணும். அவனோட நமக்கு டிஃப்ரெண்டா என்ன இருக்கு? நம்மளாம் தேவர்கள், நமக்கு சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு தூது அனுப்பிச்சு, நாங்கள்லாம் தேவர்கள், எங்களை யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லலாம். சரி, யாரை தூது அனுப்புறதுன்னா நலனே அனுப்பு. நலனை மீட் பண்ணோம். நலன் பந்தனோட பார்த்தா, நீங்கள்லாம் யாருன்னா, நாங்களாம் இன்னாரு இன்ட்ரூஸ் பண்ணிட்டேன். காலில் விழுந்து வணங்கினேன். நீ எங்களுக்கு காரியம் பண்ணணும், நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எந்த கட்டளை கொடுத்தாலும் நான் செய்கிறேன்னு. அப்புறம் மறுக்கப்படாது. இல்லை, மறுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணணும்னாக்க, எங்கள் சார்பில் நீ தமயந்தி கிட்ட தூது போகணும். தூது போய், நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால எங்களில் யாராவது செலக்ட் பண்ண சொல்லு. நான் இது என்ன பெரிய இதாக இருக்கு, ரொம்ப இருக்கு. நான் அவளை அப்போ இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் அடையணும்னு போயிட்டு இருக்கேன். இப்போ என்னோட சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை, நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீ கேட்குற செய்கிறேன்ட்டு. வாழ்க்கை தவறு நாடு அப்படின்னு. அவன் தான் நல்ல மனுஷன், ரொம்ப ஜென்டில்மேன். சரி, நான் ஆனால் ஒன்றும், நான் எப்படி அதுக்குள்ளே போக முடியும்? அந்த பொருள் பெரிய கட்டுக்காவல் இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி மறுநாளைக்கு சுயம்பரத்துக்கு வர வேண்டிய நாங்கள் எப்படி போக முடியும்? கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணுற இடத்துல மறுநாள் பரீட்சை எழுத பொருள் போய் பார்க்க முடியுமா? அந்த மாதிரி நான் அப்படி போக முடியும். நீ கவலைப்படாத, நீ தமயந்தி கண்ணுக்கு, தமயந்தியும் தோழிகள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேன் அப்படின்னு வரம் கொடுக்குறான். சரி, நம்ம நேரம் இந்த பக்கத்துக்கு போகணும். போனால் தமயந்தி பார்த்துட்டு, நீங்கள் யார், இங்கே வந்தீங்க, என்னன்னா, நான் தான் நலன், ஆஹா உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எப்படி என்னன்னு அப்புறம் விஷயத்த சொன்னான். இந்த மாதிரி 4 தேவர்கள் வரா, இந்திரன், அக்னி, யமன், வருணன் 4 பேர் வரா. அவள் 4 பேர் என்னோட எல்லாம் சிறந்தவர்கள். நீ அவளை யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறா. அதுக்காக தூது வந்தேன். இந்த மாதிரி கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உங்களே நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் மாதிரி இந்த மாதிரி அவள் சொன்னா, அவன் சொல்லிட்டு வந்து, இட் இஸ் அப் டு யூ டு டிசைட். அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் மனுஷன், அவளும் தேவர்கள். அப்படியே பெருமையும் சொன்னேன், ரொம்ப சின்சியராக சொன்னான். சொல்லிட்டு மன வருத்தத்தோட தான் திரும்பி வந்துட்டான். அவள் என்ன சொன்னான்னாக்கா, அதெல்லாம் முடியாது, எது இருந்தாலும் சரி, நான் அவளுக்கு முன்னாலேயே அவளுடைய ஆசையோடையே உங்களை ஒன்று நான் மறிப்பேன் அப்படின்னா. ஓஹோ, இது எப்படி முடியுமோ பண்ணு விட்டுட்டான். இப்போ என்ன பண்ணா, சுயம்பரம் மண்டலத்துக்கு உட்காந்தாக்க நலன் எப்படி இருக்கானோ ஐடென்டிக்கலாக அவள் 4 பேர் உட்காந்து. இப்போ பார்த்தா 5 நலன் இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு தங்கத்தில் நெக்லஸ் பண்ணுறோம் வச்சுக்கோ, ஒரிஜினல் தங்கம் 22 கேரட் தங்கம் ஒன்று இருக்கு, இதில் பிளாட்டினத்தில் இருக்கு, அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இருக்கு. இப்போ 3 கண்ணாடிக்குள்ளே வச்சிட வேண்டியது. வெளியிலேருந்து பார்த்து நீ உனக்கு எது வேணும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு பார்த்தா இந்த பிரகாசத்தை இந்த பிளாஸ்டிக் தான் நல்லா தெரியும் எல்லாத்த விட. அந்த மாதிரி எது டூப்ளிகேட்டோ அது ரொம்ப நல்லா தெரியும். அது மாதிரி இருக்கணும். அங்கே போனாக்க அதே மாதிரி தான் இருந்தது. என்னன்னாக்க, இவள் யோசனை பண்ணினான், இதில் சூழ்ச்சி பண்ணுறா, நம்ம எப்படியாவது நலன்னாக்க யாராவது கழுத்தில் மாலை போட்டுருவோம் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறதுனாக்க, எப்படி நலன் அறிகிறது? கண் இமைத்தலால், அடிகள் காசினியில் தோய்தலால், வண்ண மலர் மாலை வாடுதலால், எண்ணி அறிந்தால் நலன் தன்னை ஆங்கு நீ புகழ்ந்து கொள் நலவன்பாரு. பார்த்தா எல்லாரும் டிஃபரன்ஸ் இருக்கே. அவளுக்கெல்லாம் மாலை வாடலை, கண் அமைக்கலை, கால் கீழே படலை. அப்போ இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? வாடி போன மாலையும்
கால் கீழப்படுறதுக்கு நலனுக்காக மாலை போட்டான். மாலை போட்டுட்டு உடனே தேவர்களை என்னை காப்பாற்றட்டும் வேறு பிரார்த்தனை பண்ணிட்டான். இப்போ அவளுக்கு வேற வழி இல்லை. அவ நலனை வாழ்த்தி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டான். ஆசீர்வாதம் பண்ண உடனே அவனுக்கு இதெல்லாம் பண்ணிட்டான். என்னென்ன பண்ணான்னாக்க இந்திரன் சொன்னான், நீ யாகம் பண்ணினாக்க நேர வந்து வாங்கிக்குவேன், உனக்கு நல்ல கதி கிடைக்கும், பின்னால் சொர்க்கம் கிடைக்கும் ஒன்று. அவன் அக்னி சொன்னான், நீ எங்கே நினைக்கிறியோ அங்கே நெருப்பு வரும், முன்னால முன்னாக்க அந்த அரணிக்கட்டையில் வச்சு மூட்டணும், அதெல்லாம் வேண்டாம், நீ நினைச்சா அப்புறம் நெருப்பு வரும், அது மட்டும் இல்லாமல் நீ ஒளி உலகத்துக்கு வந்து சேருவேன் அப்படின்னு. அப்புறம் இவன் யமன் என்ன பண்ணான்னாக்க, நீ 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 சாப்பாடு பண்ணினாக்க சாப்பாடு ரொம்ப ரொம்ப ரசமாக இருக்கும், நீ உனக்கு உணவு நீ சாப்பிட்ற உணவு நல்லா இருக்கும், நீ மற்ற பேருக்கு படைக்கிற உணவு ரசமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உன் மனசை எப்பவும் தர்மத்தில் நிறைவேற்ற இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி வருணன் என்ன பண்ணாக்க, நீ எங்கே நினைக்கிறியோ அந்த இடத்துல நான் வருவேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு கிடைக்கிற பூக்கள் வகைராக்கள் அதில் அதனுடைய வாசனை மாறாமல் எப்பவும் இருக்கும் அப்படின்ட்டு 8 வரத்தை அவளை கொடுத்துட்டு அவள் போய் சேர்ந்துட்டான். ரைட், இவ போய் சேர்ந்தா இவள் கல்யாணம் ஆச்சு. இப்போ இவ திரும்பி போச்சு எதிர்த்து அப்படி 2 பேர் வந்துட்டு இருந்தா. யாருன்னாக்க தி பர்சானிஃபிகேஷன் ஆஃப் துவாபர யுகம், துவாபரன், கலியுகம், பின்னால் வரப்போற கலியுகம், இவ 2 பேர் வந்துட்டு இருந்தா. எங்க போறீங்கன்னு கேட்டான். என்ன போறச்சு எங்க போறீங்க கேட்கிறேன். இல்லை இங்க நீ 2 பேர் தனியாக வரீங்களா எதுக்கு? இல்லை, தமயந்திக்கு சுயம்பரமா அதுக்கு போகிறோம், நாங்களாம் போய் இருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, விருந்து சாப்பிட்டு வந்தாச்சு, கல்யாணம் ஆயிடுத்து, நீ போய் பிரயோஜனம் பண்ண. உடனே எனக்கு கலிபட்டு கோவம் வந்து, அப்படியா என்னை விட்டுட்டு எப்படி பண்ணா, இது இல்லாமல் நீ என்ன பண்ணா பிரயோஜனம் இல்லை, அது பண்ணியாச்சு அவ்வளோதான், நீ ஒன்றும் வாங்கின நலனை நீ ஒன்றும் பண்ணிக்க முடியாது. நலன்ட்ட எல்லா நலங்களும் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு தூது அனுப்பிச்சா கூட அதை ஒழுங்காக பண்ணிட்டு வந்தான், அதனால நீ ஒன்றும் பண்ண முடியாது அவன். இல்லை நான் எப்படியாவது அவனை பிடிச்சவன் படுத்துறேன் அப்படின்னு அவன் இவனுடைய அரண்மனையிலே வாசம் பண்ணினான். காத்துட்டே இருந்தான் எப்பாவது ஒரு தரம் பண்ணணுன்ட்டு. ஒரு தரம் அவன் ஏதோ சாப்பிட்டுட்டு போச்சு, காலை ஒழுங்கா அலம்புற, இதுதான் ஷாக்கின்னு படிச்சுட்டான். பிடிச்சின்றது மட்டும் இல்லாமல் அவனுடைய இந்த வியாபரனை இன்னொரு ராஜா இருந்தான், அவர் புஷ்கரன்னு பேர், நீ அவன் உள்ள போ, அவன் உள்ள போய் அவனை தூண்டு, எதுக்கு இவங்களோட சூது விளையாடுறதுக்கு தூண்டு அப்படின்னு. அவன் சூது விளையாட வந்தான். அது மட்டும் இல்லாமல் சூது காய்கள்ல அவன் மூந்துட்டான். இப்போ நலன் நல்லவன், அவனுக்கு என்னமோ இந்த கலி வந்து அவனுடைய எஃபெக்ட் என்னாச்சுனாக்க சூதாடுங்கிற எண்ணம் வந்து 2 பேரும் சூதாடினான், தோத்துட்டே வருது. நாட்கழகாக நடந்தது. தமயந்தி பார்த்தா அதுக்குள்ள நாட்டு மக்கள் எல்லாம் கேட்டு வந்து நம்ம ராஜா பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய ஒரு புரட்சியாக நடந்தது. இருந்தாலும் நலன் கேட்கல. தமயந்தி பார்த்தா சொல்லியும் கேட்கல. உடனே தமயந்தி என்ன பண்ணினாக்க, அந்த அரசனுடைய தேர், இந்த குதிரைகள், அவனுடைய சாரதி வார்ஷ்ணேயன்னு பேரு, அவனையும், அவளுக்கு 2 குழந்தைகள் இருந்தது, இந்திரசேனான்னு, இவ 2 பேரையும் அதில் ஏற்றி தன் அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா, விதர்ப்ப நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. அனுப்பிச்சுட்டு இவள் மட்டும்தான் இருந்தான். இவன் எல்லாம் வந்து எல்லாத்தையும் தோத்துட்டான். தோத்துக்கு அப்புறம் பார்த்தா கடைசியில் சரி ஒரே ஒரு ஆட்டம் மிஞ்சிருக்கு, நீ என்ன பண்ற, நீ வந்து உன்னுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் வை, நீ இதை ஜெயிச்சுட்டேனாக்க முழுக்க கொடுத்துறேன் உனக்கு அப்படின்னு. ஆசை ஆற விட்டது ஆரம்பிச்சான். அவன் வந்து தன்னுடைய ஆபரணங்கள், தமயத்தினுடைய ஆபரணங்கள், தன்னுடைய மேலாடை எல்லாத்தையும் வச்சுட்டான். வச்சா அதுலேயும் தோத்து போயிட்டான். தோத்து போட்ட உடனே அவன் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு நீ கிளம்பிட்டான். வெளியில போய் இந்த நாட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்தில் வசிச்சிருந்தான். இந்த நாட்டு மக்கள்லாம் அவன் பேர்ல பிரியத்தினால அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். இதை பார்த்தான் அவன், அது கூடாது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாக்கா சிறைச்சேதம் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அவனுக்கு இங்கே இருக்க முடியல. சரி நாடு விட்டு காட்டுக்கு போவோம். காட்டுக்கு போனாக்க சரி நான் தான் கஷ்டப்படணும், இவன் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவள்கிட்ட போற வச்ச வழியெல்லாம் காமிச்சிருந்தான். பத்தியா, இந்த வழி அஸ்தினாபுரம் போகிறது, இந்த வழி அயோத்தியா போகிறது, இந்த வழி விதர்ப நகர் போகிறது, இப்படிலாம் சொன்னான். அவள் கேட்டா, எனக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த வழியாவது நீங்கள் போகிற வழி தானே என் வழி, என்னையும் சொல்கிறேன் அப்படின்னா. இல்லை தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். நான் பசி 2-3 நாளாக சாப்பிடல. அப்போ என்ன பண்ணுறது, நைப்ராப்பட்டு இருக்குச்சே, அங்கே நிறைய அன்னங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது.
சரி இதை பிடிச்சு இதை சாப்பிடும் அப்படின்னு விட்டு என்ன பண்ணாக்க தன்னுடைய அரையாடை எடுத்து அது மேல வீசி பிடிச்சுலாம் ஆரம்பிச்சான். வலையா போட்டு பிடிச்சிக்கலான்ட்டு. அண்ணங்கள்லாம் என்ன பண்ணித்தனாக்க இவன் ஆடை மேல விழுந்தோடனே அதில் சேர்த்து தூக்கி பறந்து விட்டு அடியன் தூக்கிட்டு பறந்து விட்டு என்ன தூக்கிட்டு பறக்கிறது அங்கதான் சூதாடினியே அந்த பாசிகை காய்கள் அந்த சூதாட்ட காய்கள் அப்படின்னு இப்ப பிராக்டிக்கலா அறையில ஆடை இல்லாம நிற்கிறான். இப்ப என்ன பண்ணினா தமயந்தி தன்னுடைய புடவையிலிருந்து ஒரு பகுதியை கிழிச்சு அவனை கட்டிக்கிறதுக்கு கொடுத்தான். இவள் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான். ஆஹா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நான் தான் கஷ்டப்பட்டேன், இவளந்து கஷ்டப்படலாம் அப்படின்னு நினச்சிட்டு போச்சுன்னா போக மாட்டேங்கிறா. சரி ஒரு வழி பண்ணுவோம், எப்படி புத்திசாலி நல்லா இது பண்ணுவோம் அப்படின்ட்டு அபிப்பிராயப்பட்டு ராத்திரியில தூங்கரிச்ச அந்த அந்த பாதி ஆடையோட அவன் அதை விட்டு பரப்பிட்டான். தான் கானகத்து காதலியை கைவிட்டு போனவன். அதனால அப்படி விட்டுட்டு போனவன் புழைந்து கூடாது. காதலியை கானகத்தில் காரியர்களை கைவிட்டு போயிட்டான். போனாக்க தமயந்தி அங்கே பாதம் எழுந்து பார்த்தா அவளை காண. சரி ஏதோ பண்ணிட்டான்னு அலைஞ்சிட்டு இருந்தா. அவளை ஒரு மலைப்பாம்பு முழுங்கித்து. அவளை அங்கே அலறின்னு இருந்தான். ஒரு வேடன் இந்த மலைப்பாம்பை பொண்ணு அவளை விடுவிச்ச உடனே அவள் மேல ஆசைப்பட்டான். அவள் தன் கற்புனால அவனை எரிச்சு விட்டான். எரிச்சதுக்கு அப்புறம் இவன் நலன் என்ன பண்ணான்னாக்க தான் போன வழியில போயிட்டு இருந்தான். இங்க பெரிய காட்டு தீ வந்தது. இந்த காட்டு தீயில ஒரு பாம்பு மாட்டிட்டு திண்டாடித்து. அது பார்த்தா பரிதாபத்தா அந்த பாம்பு இருந்து விளைக்கணும். அந்த பாம்பு கார்கோடகன் அப்படிங்கிறது. கார்கோடகங்கிற பாம்பு என்ன பண்ணித்தனாக்க நான் உனக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு அவனை தீண்டெடுத்து. தீண்டின உடனே இந்த நாளுடைய அழகான உருவம் எல்லாம் போய் வேற மாதிரி ரொம்ப அசிங்கமான உருவம் வந்துடுத்து. அவனுக்கு இதெல்லாம் போயிட்டு அவனுக்கு துணி கிடைச்சிடுச்சு. இப்ப பார்த்தாக்க முன்னால் இருந்த நலந்து சொன்னா யாரும் நம்பவே மாட்டான். இப்போ இவன் என்ன பண்ணான்னாக்க இந்த உருவம் சௌரியமா போச்சு. இதை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான். அந்த ஊர் ராஜா ருத்துபர்ணன்னு பேரு. அவங்ககிட்ட போனான். அப்பா நான் நலன்கிட்ட தேரோட்டியா இருந்தேன், சமையல்காரனா இருந்தேன், நான் அதெல்லாம் பண்ணுவேன். அவன் பார்த்தான். சரி அவனை டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டான். இவான்ட்டு அவன்ல சமயக்காரனாகவும் தேரோட்டியாகவும் இருந்துட்டு இருந்தான். இவள் தமயந்தி இந்த வேடனை எரிச்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து வரைச்சு ஒரு ஒரு வர்த்தகர்கள் கூட்டம் போயிட்டு அது கூட சேர்ந்து அங்கே ஒரு நாட்டு அடைஞ்சு அந்த நாட்டில இருந்து அவ தன்னுடைய தகப்பனாருக்கு தெரிஞ்சு அவள் கூட்டின்னு போயிட்டான். அவள் போய் தன் தகப்பனார்கிட்ட குண்டினபுரத்தை போய் அடைஞ்சிட்டான். விதர்பநகர் தலைநகர் அதை போய் அடைஞ்சிட்டான். இவன் இங்கெல்லாம் சுற்றி நீங்கள் இருக்கிறச்சே அவளுக்கு தெரியும் தமயந்திக்கு இவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கே தான் இருக்கும், அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குற்றர்களை அனுப்பிச்சு வச்சான். குற்றர்கள் பூரா தேடினான். எல்லா ஊர்லையும் தேடினாலும் இன்னும் விசேஷமாக ஒன்றும் கிடைக்கிறது. கடைசியாக இங்கே இந்த இவனுடைய அயோத்தியில இந்த ருதுபர்ணன் அயோத்தியில என்ன பண்ணான்னாக்க இங்கே புதுசாக ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்துடும். அவன் சமையல்லையும் தேரோட்டம் எக்ஸ்பர்ட் அப்படின்னா. ஸோ அவனை இருக்கலாம். இவளுக்கு சந்தேகம் வந்தது. அவனே கண்காணிக்க வச்சிருந்தான். பார்த்தா சந்தேகம் உறுதிப்பட்டுட்டே இருந்து. அப்படி இருக்கிறச்சு என்ன பண்ணாங்கனாக்க அந்த முன்னால வார்ஷ்ணயன் அப்படிங்கிறவன் தன்னை தான் அப்பா வீட்டில் கொண்டு விட்டான் இல்லையா, அவனையே அனுப்பிச்சு அங்கே போய் என்ன பண்றேன்னாக்க நாளைக்கு தமயந்திக்கு 2ஆம் சுயவரம் அவனை ஸ்பெஷல் இன்வைட்டியா கூட்டுற ருதுபர்ணன். எல்லா ராஜாக்களுக்கும் தமயந்தி மேல ஒரு கண்ணு இருந்தது. இப்போ சுயவரம் கேட்பானா சொன்ன நாளைக்குன்னு ஒன்று தன்னே ருதுபர்ணன் கேட்டான். எப்பாடே இங்கேருந்து 100 யோஜனை தூரம் இருக்கு, அங்கே போய் சேர முடியுமா அப்படின்னு கேட்டான். நலன்ட்ட கேட்டான். போயிடலாம் அப்படின்னு. போயிடலாமா, முடியுமா, நிச்சயமா முடியும், வாங்க அப்படின்னா. சரி நான் என்ன பண்ண அவன் தயார் பண்ணிட்டு வந்தான். அவன் போனான், லாயத்தில் போனான். ரொம்ப நோஞ்சான அந்த குதிரை 2 குதிரையை பார்த்தேன். அவனுக்கு குதிரையோட லட்சணம் என்ன தெரியும். 2 குதிரை எடுத்து பார்த்தான். அவன் பார்த்தான், அப்பா இது பாதி வீழி போச்சு, செத்திப்பட்டு போட்டிருக்கு, இதை போய் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஏறுங்க. ஏறினான். ஏறி வண்டி நடத்தினான். அது ஓடவே இல்லை, பறந்து வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள இந்த காற்று வேகத்தில் அவனுடைய மேலாடைக்கு விழுந்துடுச்சு. உடனே சொன்னான், அப்பா ரதத்தில் எடுத்து மேலாடை எடுக்கணும். அது முடியாது, 10 கொஞ்சம் தாண்டி போயிடுது, இனிமேல் எடுக்க முடியாது, வாங்க. ஓ சரி போயிடும். உடனே அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டான்.
இவ்வளவு வேகமா தேர் ஓட்டுறீங்க, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அஸ்வகிருதயம் அப்படிங்கிற ஒரு வித்தை தெரியும். எப்படிப்பட்ட குதிரையையும் வசப்படுத்தி என்னதான் செய்ய தெரியும், அதை பண்ண முடியும். அவன் சொன்னான், எனக்கு அக்ஷய ஹிருதயம்னு ஒன்று தெரியும், அதனால இந்த ப்ராபபிலிட்டி சூதுக்காய் எல்லாம் வசப்படுத்த தெரியும் எனக்கு, அதை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ அதை சொல்லிக் கொடுக்குறியான்னு. சரி, 2 பேரும் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணான், ஞானத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணா, அக்ஷய ஹிருதயம் சொல்றதுக்கு இந்த மரத்துக்கிட்ட நிறுத்து, இந்த மரத்துல எத்தனை கிளை இருக்கு, எத்தனை இலை இருக்குன்னு சொல்றேன், எத்தனை பழம் இருக்குன்னு சொல்றேன், இது எப்படி நம்புறது அப்படின்னா, வேற ஒன்றும் வேண்டாம், நீங்க ஒரு கடையை உடைச்சிருந்தா அதுல இருக்கிற இலையை எண்ணு, நான் சொல்றேன் சரியா இருக்காது பாரு. படிச்சுட்டு வந்தான், எத்தனை அவன் சொன்ன மாதிரியே அது ஒன்று கூடல ஒன்று குறையல, அத்தனை இலை இருந்தது, அத்தனை பழம் இருந்தது. நம்பிதான். ஸோ அவனுக்கு இவன் அஸ்வகத்தை சொல்லிக் கொடுத்தான். அந்த ருதுபர்ணன் இவனுக்கு அக்ஷய ஹிருதயத்தை சொல்லிக் கொடுத்தான். சொல்லிக் கொடுத்த ஒரு படம் டைம் ஆகிடுது, இதுலேயே 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகிட்டான், கவலைப்படாத போய் சேர்ந்துருவோண்டு கீழே போயிட்டான். அவன் விதர்ப்ப நாட்டில் அந்த குண்டினபுரத்து நுழையத்தையே இவருடைய தேர்வொலியை கேட்டு இது அவன்தான் தமேந்தி நிச்சயித்தான். ஆனாலும் இவாளுக்கு கொடுத்த குவார்டர்ஸில் போய் சேர்ந்தான். சேர்ந்த உடனே இவாளை வேவு பார்த்துன்னு வர சொல்லி அனுப்பிச்சான். அவன் என்ன பண்ணான்னாக்க, இவாளுக்கு நெருப்பும் தராது, தண்ணியும் தராது. ஆனால் இவன் தான் தண்டா பண்ணிக்க முடியுமே, 2ஐயும் பண்ணிட்டான். இப்போ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டான். பண்ணதுக்கப்புறம் முழுக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய 2 குழந்தைகளையும் அனுப்பிச்சி விட்டாங்க. குழந்தைகளை பார்த்த உடனே அவன் கட்டி தழுவிண்டான், கண்ணில் தண்ணி பெருகித்து. இதை பார்த்த உடனே நலன் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவனை நலனை கூப்பிட்டு இப்படி இருக்கேன்னாக்க, இந்த கார்கோடகன் சொல்லியிருந்தான், உனக்கு எப்போ உன்னுடைய உருவம் வரணும் தோணித்தோ அப்போ இந்த ஆடையை உடுத்திக்கோ அப்படின்னு ஒரு ஆடையை அந்த ஆடையை கட்டினா பழைய உருவத்துக்கு வந்துட்டான். இப்போ நலன்க தெரிஞ்சுட்டு அவன் தமேந்தி. இதில் என்ன தெரியறதுனாக்க, ஏதோ ஒரு பொருள் தன்னுடைய மெய்ப்பொருள் தெரியாம மாறி இருக்கு, ஆனால் அது உண்மையை அறியணும். முதல்ல இந்த 5 பேர் நலனா இருந்ததுல உண்மையான நலன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இது பிசிக்கலாக கண்டுபிடிக்கிறது. அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் அனலிட்டிக்கலாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னாக்க, இப்போ நலன் தன் உருவமே மாறி இருந்தான், டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடு மாதிரி மாறி இருந்தான். இவனை கண்டுபிடிக்கணுமே, எப்படி கண்டுபிடிக்கிறது? எவனால தானாவே நெருப்பையும் தானாவே தண்ணீரையும் உண்டு பண்ணிக்க முடியுமோ அவன் அப்படின்னு அவனை கண்டுபிடிச்சான். இப்போ இந்த நலனை அறியறதுக்கு இவள் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி அப்புறம் எடுத்துட்டாள் இல்லையா? அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பொருளையும் அறியணும்னாக்க பெருமை கிடைக்கிறது பிசிக்கலாக கிடைக்கிறது அப்பேரண்டாக இருக்கிறத வச்சு பண்ண முடியாது. அதை வச்சுட்டு ஆக்சுவலாக மற்ற எவிடன்சஸ் தேடி கிடத்துல இதுதான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த அப்பேரண்டா தெரியுதை வச்சுக்கிட்டு சாங்கியன் நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணுறான். என்ன ஆர்கியூ பண்ணுறான் அப்படின்னாக்க, சூரியன் நம்ம முன்னாள் ஒன்று பார்த்தோம் இல்லையா, சதேவ சௌமியா பழசு, சதேவ சௌமியா இதமக்ராசித் ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவன் சொல்கிறான், ஏஷோ அந்தர ஆதித்யே ஹிரண்ய புருஷோ திருஷ்யதே ஹிரண்ய கேசா ஹிரண்யஸ்மஸ்ரு ஆபரணகா சுவர்ணமய தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவன் பிடிச்சினான். என்னப்பா சொல்கிறேன்? இந்த பார், வேதமே சொல்கிறது பார், சூரியன் அதுக்குள்ளே இருக்கான் பார்த்தியா, ஒரு புருஷன் இருக்கான், அவனுக்கு தங்கத்தினால தலைமுடியும் தங்கமாக இருக்குது, மீசை தங்கமாக இருக்குது, அவனுக்கு தலையிலேருந்து கால்பட்டெல்லாம் தங்கமாக இருக்குது, அவனுக்கு 2 கண்கள் இருக்குது, அழகான கண்கள் இருக்குது, 2 கண்கள் இருக்குது. அதை பிடிச்சிடணும். நீ சொல்கிற வேத தேவதைகள் இருக்கு அதெல்லாம் இல்லை, 2 கண்கள் தான் இருக்குது. அது எப்படின்னாக்க, சம்ஸ்கிருதத்தில் ஒருமை இருமை பன்மைன்னு உண்டு. கண்ணுக்கு ஒருமை அக்ஷி, இருமை அக்ஷினி, பன்மை அக்ஷினி. கண்கள் அக்ஷினி 2 கண், அது ஒரு கண். இப்போ கசியதா கப்பியாசம் புண்டரீகம் அக்ஷினி 2 கண் இருக்கு. நீ சொல்ற தேவதைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு 8 கண் இருக்கு, சிவனுக்கு 3 கண் இருக்கு, இப்படி ஒருத்தர் கண்கள் வேறையா இருக்கு, பார்த்தியா 2 தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகான புருஷனா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீ சொல்ற பிரம்மம் இல்லைன்னா, ஏதோ ஒரு மனுஷன் முக்தி அடைஞ்சவன் தன்னுடைய சிறப்பினால தன்னுடைய மற்ற வலிமைகளால அவன் தான் இருக்கான். நீ அவன் தான் வேணும் பிரம்மம் சொல்றேன். பிரம்மம் ஒன்றும் தனியா கிடையாது அப்படிங்கிறது உன்னுடைய சாங்கியனுடைய வாதம். இப்போ இந்த சாங்கியனுடைய வாதத்தை எடுத்து எம்பெருமானார் அதுக்கு பதில் சொல்றாரு.
ஓமா பக்கம் 55. இது மட்டும் புரியுறதா? ஹலோ, புரியுது இல்லையா? என்ன நோக்கம் என்னன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மையான நாலேஜ் வேணும்னாக்க நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கணும். டிஸ்கார்ட் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ஒத்து பார்த்து எது சரி எது சரின்னு இது பண்ணி கடைசியில் யூ ஷுட் ஃபார்ம் ஒப்பீனியன். அதுதான் ரைட். இப்போ 55ஆம் பக்கம் அந்தர் அதிகரணம். பருதியில் இருப்பவன் என்னும் களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். 7ஆம் களம் அந்தர் அதிகரணம் எனப்படும். ஒரு நிமிஷம். இதுவரை உலகிற்கு காரணம் ஜீவனும் ஆகலாம் என்று கூறியவர்கள் தொடர்ந்து வாதாடுகின்றனர். நற்செயல்களே புரிந்த ஒரு ஜீவன் சூரிய மண்டலத்தை அடைகிறது என்பதால் சூரியனுள் இருக்கும் அவன் உலகின் காரணமாகலாம் என்பது அவர்கள் வாதம். அதை எடுத்து ஆராய்ந்து அது சரியல்ல என கழிகிறது. பாதிரி சொல்றோம், அர்ச்சிராதிகதியில சூரியன்கிறது ஒரு பாயிண்ட். அதை தாண்டி தான் நம்ம போறோம். இங்க உங்களுக்கு இது பிராந்தத்தில் இதாயிட்டுதான் திருமடல் ஆயிருக்கா? சிறிய திருமடல். ஏறார் நிதைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறா உமுதமங்கெய்தி இப்படின்னு வருது. அந்த மாதிரி முக்தாத்மாக்கள் சூரிய மண்டலத்தை கடந்து போறார். இப்ப என்ன சொல்றான்? சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு புருஷன் தெரியறான் பாரு. அப்படின்னாக்க இந்த மாதிரி போன ஒரு ஆத்மா தான், பரமாத்மா இல்லை. இக்களத்தின் கருப்பொருள் சாந்தோக்கியத்தில் எந்த புருஷன் இந்த சூரிய மண்டலத்துள் காணப்படுகிறானோ, எவனுக்கு பருதியால் அப்பொழுது அலர்த்தப்பட்ட தாமரை போன்ற கண்கள் உள்ளனவோ, எவனுக்கு அதுவே காரண பெயர் குண்டதை காட்சன் செந்தாமரை கண்ணன் அமைந்துள்ளதோ, அவன் பாவங்களை தொடர்படுத்தவன். அவனுக்கு பாவங்கள் முக்தி எடுத்தவனுக்கு பாவம் கிடையாது. பாவம். அதனாலே அவனுக்கு உத்து உயர்ந்தவன் என்ற பெயர் அமைகிறது. இந்த உத்து அப்படின்னாக்க உத்கீதம் பின்னால் பார்க்க போறோம். உத்கீதத்துல ஆரம்பித்து உத்துனா மேம்போனவன், எல்லாவற்றையும் மேம்போனவன், உயர்நலம் உடையவன். திருவாய்மொழியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஆரம்பிக்கச்சே உயர்நலம்னு ஆரம்பிக்கிறது. முடியச்சே இப்பத்தறிந்தார் உயர்ந்தார் பிறந்தே. ஊல ஆரம்பிச்சு உயர்ந்தேன்னு தகாரத்தில் முடிக்கிறது ஊத்து. ஸோ அதுக்குள்ள இருக்கிறது பூரா உயர்ந்த அர்த்தத்தால் திருவாய்மொழி முழுக்க வந்திருக்கு அப்படின்னு வைஷ்ணவ ஆச்சாரர்கள் நல்லா நிரூபிச்சு காமிச்சிருக்க. இவ்வாறுள்ள அவன் அறியத்தக்கவன் என ஓதப்பட்டிருக்கிறது. இங்கு பருதி மண்டலத்தில் உள்ளோன் யார் என்பது கருப்பொருள். யாரு அவன்? மனுஷனா, இல்ல தெய்வனா, சூரியனா, இல்ல வேற யாராவதா? அந்த தத் தர்ம உபதேச அந்தஹா உள்ள இருக்கிறவன், தத் தர்ம அந்த அவனுடைய குணங்கள் தர்ம பண்புகள் உபதேசால் சொல்லப்படுவதால் உள்ளுரைப்பவன் அவனுக்கு காட்டப்படும் பண்புகளால் பரமாத்மாகவே ஆக வேண்டும். வேத உபதேசாச்ச அந்யா வேறுபாடுகள் காட்டப்படுவதாலும் அவன் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். ஜீவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஆக நீ சொல்ற ஜீவன் சொன்னேன்னாக்க அவனுக்கு இதெல்லாம் இந்த குணம்லாம் இருக்கணும், அது இல்லை. அப்போ வேற குணங்கள் இருக்கு. அப்போ வேற பார்த்தோம் இல்லையா? நம்ம இவனுக்கு நலனுக்கு மாலை வாடித்து கண் அமைச்சது கால் பட்டது, அந்த மாதிரி அவனுக்கு இல்லை. அப்போ அவன் வேறதான், தேவர்கள். அதே மாதிரி இங்க வரைச்ச உருவம் மாறி இருந்தாலும் சரி, அவனுடைய செயல்கள்லாம் இப்படி ஒத்துருக்கு. ஆகவே அவன் தான் நலன் அப்படிங்கிற மாதிரி. இதற்கு ஏனையோர் விளக்கம். சூரிய மண்டலத்தில் காணப்படும் புருஷன் பொன்னிற உடல், தாமரை கண்கள் என உடல் தொடர்புடையவனாய் காட்டப்படுவதால் அவன் ஜீவனே ஆக வேண்டும். உடல் யாருக்கு உண்டு? வேதம் கிளியரா சொல்றது. உனக்கு எப்போ மட்டும் கர்மா முடியலையோ அது மட்டும் உடல் தொடர்பு உண்டு. எப்போ கர்மா விட்டுதோ உடல் தொடர்பு கிடையாது. ஆனால் இங்கே உடல் சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் கர்மா தொடர்புடைய ஜீவனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆர்குமெண்ட். நற்செயல்களே புரிந்த ஒரு ஜீவன் அறிவும் திறனும் நிரம்ப பெற்று இந்நிலையை அடையலும். ஆகவே நீங்கள் சாதாரண நாள் எடுத்துக்காத. எல்லாராலும் இப்போ சில பேரால தான் முடியும். ஐன்ஸ்டீனால தான் தீவிர கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது எல்லாராலும் முடியாது. ஆனால் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பர்சன் தானே எதாவது. அந்த மாதிரி மற்ற பேரால் முடியுமே, ஏன் முடியாதுங்கிற அப்படிங்கிற. இதற்கு ராமானுஜரும் விளக்கம். சூரிய மண்டலத்தில் காணப்படும் புருஷன் ஜீவாத்மா அல்ல. வேடிக்கை என்னன்னாக்க, இந்த வாக்கியம் வருதே, இந்த வாக்கியத்துக்கு முன்னாலே பின்னாலே இது பூரா கம்ப்ளீட்டாக விட்டுவிட்டான். இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்து நான் ஆராய்ச்சி பண்றான். பின்னால இந்த ஜீவனுக்கு சரி அந்த காணக்கூடிய புருஷனுக்கு நிறைய அட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்றான். இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல இவனுடைய எதிர்கட்சி தலைவர்
இப்படின்னு சொல்லிட்டான்னாக்க அதை மட்டும் எடுத்துக்கிறான் தவிர்த்து மற்றபடி வேற ஏதாவது அவனை புகழ்ந்து கொண்டதை விட்டுடுறான், நல்லதா கொண்டதை விட்டுடுறான், தப்பா கொண்டதை மட்டும் எடுத்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கான். சூரிய மண்டலத்தில் காணப்படும் புருஷன் ஜீவாத்மா அல்ல. ஏனெனில் சாந்தோக்கியத்தில் மேற்சொன்ன வாக்கியங்களை தொடர்ந்து வரும் வாக்கியங்கள் அவன் எப்பொழுதும் செந்தாமரை கண்ணன், வினைத்தொடர்கள் அற்றவன். எப்பொழுதும் செந்தாமரை கண்ணன் யாராவது இருக்க முடியுமா? இம்பாசிபிள். அவனுடைய கண்கள் மாறவே மாறாது. வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ண போது அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன கேவலம் ஒரு பன்னி என்னை தோக்கடிக்கிறதா பார்த்தான், அவனால முடியல. இல்லை, இந்த கண்ணை பார்த்தான். ஓ, இந்த கண்ணு விஷ்ணுனுடைய கண் தான், பன்னி நான் தோக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். ஸ்ரீபாகவத்தில் இந்த மாதிரியே இருக்கு. ஆக அவனை அவனுடைய கண்ணை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறான். திருக்குறள் சொல்லிருக்கார், தாமரை கண்ணான் உலகு. காமத்து பாலில் தன் காதலியோட கூடி இருக்கிறது அது தாமரை கண்ணா உலகு மாதிரி அவ்வளவு இன்பமா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்க. இல்லை, தாமரை கண்ணா உலகம் நன்னா இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி வருது. தாமரை கண்ணான்னு சொன்னாலும், நெடுமால்னு சொன்னாலும், நெடியோன்னு சொன்னாலும் அது தமிழ் இலக்கணப்படி அவனைத்தான் குறிக்கும், பெருமானைத்தான் குறிக்கும். மேம்பட்ட பரமாத்மாவை காட்டும் வாக்கியங்கள். அவன் பாபங்கள் அற்றவன், தவறாத செயல் முனைப்புள்ளவன், விருப்பங்கள் யாவும் நிறைவேறியவன். நம்ம பார்த்தோம் இல்லையா, 7-8 குணம். அபகத பாப்மா, விஜரோ, விமிருத்யு, விஷோக, விஜிகித்சக, அபிவாசக, சத்தியகாமா, சத்தியகல்பகா. இந்த 8 குணங்களும் அவன்கிட்ட தான் இருக்கு. திருக்குறளை பார்த்தோம் இல்லையா, ஓளில் பொறியிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிற மாதிரி இந்த 8 குணங்கள் அவனுக்கு இருக்கு. அவனுக்கு பாபமே ஒட்டாது. இப்போ முக்தாத்மாவும் இருக்கட்டும், நீ சொல்ற வச்சுக்கோ. அப்படின்னு அர்த்தம், இத்தனை நாள் பாபம் இருந்தது, இப்ப இல்லை. ஆனா அவனுக்கு எப்பவுமே பாபம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நரையற்றவன், மூப்பற்றவன், இறப்பற்றவன். இவனுக்கு இங்க உலகத்துல செத்துத்தானே அவங்க வந்திருக்காங்க. இப்ப நீ சொல்றதுக்கு அது குவாலிட்டிக்கு ஒத்து வருமோ? வராது இல்லையா? ஆகவே அவனுடைய இதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவே அவன் நீ சொல்ற மாதிரி ஒரு ஜீவன் அல்ல. என கூறி மேலும் இப்பிராணிகள் யாவற்றிலும் உள்நுழைவன், பாபங்கள் அற்றவன், ஒளியே பொருந்திய தேவன் நாராயணன். ஏகோ நாராயணம் அப்படின்னு இந்த எல்லா பிராணிகளும் உள்ள நீக்கம் நுழைஞ்சிருக்கான். எப்பவும் ஒளியே இருக்கிறவன். அதுல ஒரு அழகா சொல்றது, சாவு ஸ்ரேயான் பவதி அஜாயமானகம். அதில் பிறவா பிறப்பில்லை, பிறப்பித்தார் இல்லையே பரிபாடல்ல வருது. ச அவன், ஊ அப்படியே வச்சுக்கோ. ஊங்கிறது தேற்றேகாரம். ஸ்ரேயான் பவதி, ஸ்ரேயான்னாக்க ஒளிமிக்கவனாகவே அல்லது புகழ்மிக்கனாகவே பவதி ஆகிறான். அஜாயமானம் பிறப்பதனாலே அவன் ஒளிமிக்கவனாக ஆகிறான், பிறப்பதனாலேயே. அவன் பிறப்பதனால் ஒளிமிக்கவன் ஆகிறான். நமக்கும் அவனுக்கு ஒரு வித்தியாசம். ஜீவாத்மா இருக்கு இல்லையா, ஜீவாத்மா ஒன்னும் ஏன் பிறக்கிறது? கர்மா தொலைக்கிறதுக்காக பிறக்கிறது. இந்த கர்மா தொலைக்கச்சே இது வெறும் கர்மா மட்டும் தொலைச்சிட்டு வேற தான் ஏர்ன் பண்ண இன்னொரு கர்மா, ஆகாமிய கர்மா அந்த பிறகு எடுக்காம இருந்ததுனாக்கா அது நல்லா இருக்கும். அது மேலே மேலே போகும். அட்லீஸ்ட் அது இல்லைன்னாக்க அது தாழ்ந்துட்டே போகும். அப்படி இருக்கச்சே இவனுக்கு பிறப்பு எடுக்க எடுக்க இவனுக்கு கர்மா ஜாஸ்தியாகிட்டே போகிறதுக்கு குறைய மாட்டேங்கிறது. ஆனா அவன் அவன் கர்ம பிறப்பெடுப்பதனாலேயே ஒளி வருகிறான். இந்த ஊ அப்படிங்கிற தேற்றைகாரத்தை இருக்கும். அவனே பிறப்பெடுப்பதனால் ஒளியே பெறுகிறான். அவனுக்கு தாங்க அடுத்தது. அவன் பிறப்படுவதனாலேயே ஒளி வருகிறான். ரெண்டாவது, அவன் அங்கேயே உட்கார்ந்து ஒரு அக்கௌண்டண்டா இருந்து என்னுடைய புண்ணிய பாவங்களை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தான்னாக்க அவனுக்கு ஒன்றும் பிறப்பு கிடையாது. அவன் நம்ம கூட இங்கே நம்ம மாதிரி ராமனும் கிருஷ்ணனுமா இருந்து நம்ம கூட இருந்து நம்முடைய கஷ்டங்களை தெரிஞ்சுனாத்தான் அவனுக்கு சிறப்பு வருது. அவன் பிறப்படுவதனால் ஒளியே பெறுகிறான். நார்மலா பிறப்படுறதுனால நம்ம ஒளி மங்கி போறது, அவனுக்கு ஒளி பெறுகிறான். இந்த ஏவை எல்லாத்திலும் கூப்பிடலாம். அவனே பிறப்பதனாலேயே ஒளியே பெறுகிறான். ஆக அவன் ஒத்தனுக்கு தான் அந்த இது உண்டு. அப்படிப்பட்டவன் அவன். அப்படின்னா அந்த சூரியப்பட்டத்தில் இருக்கக்கூடியவன். பல உபனிஷத்துகளிலும் இந்த பிராணிகள் எவனிடமிருந்து இந்த பிராணிகள் எதேவ
எவன்ல வந்து இந்த பிராணிகள் உண்டாயினவோ, எவன்கிட்ட இருந்து இந்த பிராணிகள் அந்த வெள்ளம் உண்டாச்சோ பார்த்தோம் இல்லையா? எதனால வந்தது, எதனால காக்கப்படுறது, எதை பிரயந்தி அபிசமிசமந்தி எதேவ லோகானம் அதில் ஒரு மறந்து வச்சு பாருங்க. அதில் எதிலிருந்து இந்த பிராணிகள் உண்டாயினவோ, எதனால் காக்கப்படுகின்றனவோ, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் பிரம்மேதி. அதனால இப்படிப்பட்டவன் வந்து இவன்கிட்ட இருந்து தான் பின்னால வருது. நீ சொல்றதுக்கு வாக்கியத்துக்கு பின்னாலே வருது. இவன்கிட்ட வந்து தான் உலகெல்லாம் தோன்றுது, இவனாலே காக்கப்படுறது, இவனாலே அழிக்கப்படுறது, இவன்கிட்ட நிறைவேறுகிறது அப்படின்னு. அதனால நீ சொல்ற ஒரு மனுஷன் இல்லை, ஒரு முக்தி அடைஞ்ச மனுஷன் இல்லை. குழந்தாய் சத் ஒன்றே முதலில் இருந்தது. ஆத்மா டெஃபினட்டா கேட்டுட்டே போறான். சதேவ சௌமியா இதமகிர ஆசீத் ஆத்மவ அக்ரே இதமகிர ஆசீத். அப்புறம் ஏகோவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நே சானஹா. இவ்வளவு கிளியரா அழுத்தி சொல்றதுல நீ இல்லைன்னு சொல்றது எப்படி ஆகும்? எப்படிப்பட்ட காரண பொருள் அவன் என்ன பண்றான்னாக்க மாறிலி காரணமே ஆனது. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. இந்த குவாலிட்டி இந்த ஜீவனுக்காக வர முடியுமா? சத்தியம்னாக்க எப்பொழுதும் ஒருபடிப்பட்டிருத்தல் முடியுமா? முடியாது. ஞானம் எப்பவும் ஞானம் குறைபடாது இருத்தல். பரமாத்மாவுக்கு எந்த நிலை இருந்தாலும் ஞானம் குறைபடாது. ஜீவாத்மாவுக்கும் ஞானம் உண்டு. ஆனால் அவனுடைய ஞானமானது அவனிடத்துக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி குறையப்படும். இப்போ மனுஷனா நமக்கு சில ஞானங்கள் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறோம், மேலே மேலே கண்டுபிடிப்புலாம் இருக்கு. ஆனால் நம்மால மோப்பம் பிடிச்சி இது பண்ண முடியுமோ? அது நாய்க்கு முடியும். யானையால 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது கூட தன்னுடைய வாசனையை வச்சு கண்டுபிடிக்க முடியும். கழுகுகளால 2 கிலோமீட்டர் இருக்கிறது பார்க்க முடியும். இது முடியுமோ? ஸோ அதற்கான ஞானமானது அது எடுத்துக்கூடிய பிறவியை பொறுத்து மாறுபடுறது. அப்புறம் அளவு கடந்த அறிவே பிரம்மம். அதாவது எல்லா வேலையும் நம்ம எந்த ஞானம் சொல்றேன், சம்திங் மோர் தன் தட். மேத்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், சீரீஸ் பார்த்துட்டே போனோம்னாக்க இன்ஃபைனைட் சீரீஸ்ன்னு போயிட்டு இருக்கும். அதில் ஒரு அப்பர் லிமிட்டேஷன் தெரிஞ்சுக்க உங்களுக்கு, அதுக்கு மேலே ஒன்று சொல்ல முடியும். அப்படிப்பட்டதான் பிரம்மம். அவனுடைய காரணமோ காரியமோ அறிய இயலாது. அவனுக்கு இன்னார் காரணம் கிடையாது. இன்னார் அவன் அவனால பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்குமே தவிர்த்து எல்லாத்துக்கும் காரணமா இருப்பானே தவிர்த்து அவன் யாருக்கும் காரணமாக இருக்க மாட்டான், காரியமாக இருக்க மாட்டான். விவிதேஷ பராசிய சக்தி விவிதேஷ சூயத்தை. அவனுடைய சக்திகள் இருக்கே, இப்படிப்பட்டது இல்லை, அப்படிப்பட்ட சக்தி அவனுக்கு இருக்கும். இல்லைன்னாக்க ஒரு 7 வயசு பையன் ஒரு மலையை தூக்கி நிற்க முடியுமா? பராசிய சக்தி விவிதேஷ சூரியதே. அவன் பலபடியாக கேட்கப்படுகிறது. அவனுக்கு ஒத்தாரும் மிக்காரும் இறையாய மாமாயா அப்படின்னு ஆழ்வார் சொல்றது. அதே மாதிரி அவனே யாவற்றிற்கும் காரணம். அவனுக்கு மேற்பட்ட காரணம் உடையவன் அது யாரும் இல்லை. அவனை ஒத்தாரும் மிக்காரும் இல்லை. அவனை படைத்தவர் யாரும் இல்லை. பிறவா பிறப்பில்லை, பிறப்பித்தார் இல்லையே. அவன் தன் விசித்திரமான திறமையால் எந்த உருவம் எடுக்க வல்லவன். பராசிய சக்தி விவிதை சூரியதை விசித்திர சக்தி. அதனால அவனுக்கு என்னென்ன குணம் இருக்குங்கிறத நம்ம இது சொல்ல முடியாது. இந்த ஆனந்தம் ஒன்றையும் அழைக்க முடியலையே, மற்ற சக்தியெல்லாம் அழைக்க நம்மளால முடியுமா? வெறும் பாழ்ந்து வேறுபட்டவன். அவன் தமச பரஸ்தாது. தமஸ் இந்த அழிவு இருக்கு இல்லையா, தமசுனாக்க இந்த மூல பிரகதி, அது வேறுபட்டவன். அப்படிப்பட்டவன் இம்மிரு கொண்ட புருஷனால் நிமிஷங்கள் யாவும் படைக்கப்படன. இவனுடைய இந்த பொன்னூறு கொண்ட புருஷன் இருக்கான் இல்லையா, அவனால இந்த நிமிஷங்கள் உலகத்துல காலமானது அவனுடைய இயல்பாக இருக்கிறது. அவனால் எல்லாம் படைக்கப்படுறது. இப்பண்புகள் வினைக்காட்படக்கூடிய ஜீவாத்மாவுக்கு ஒரு காலம் ஏற்பட இயலாது. காரணம் எந்த ஜீவாத்மாவும் முடியுமா? இங்க இன்னொன்னு தற்கிருத ஞானம் ஒன்று உண்டு. ஒருத்தன் இந்த உலகத்துல தான் ஜீவியவந்தனா இருக்கச்சே என்ன பண்றானோ அதைத்தான் அவன் இறந்த பிறகும் அதை கண்டினியூ பண்றான் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த குணங்கள் எல்லாம் அவனுக்கு இங்க இருந்து யாரையாவது பார்த்துருந்தோம்னாக்க அவன் போனதுக்கு ஒரு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி குணங்கள் யாருக்கும் இருக்கிறத தெரியல.
இப்பண்புகள் வினைக்காட்படக்கூடிய ஜீவாத்மாவுக்கு ஒரு காலம் ஏற்பட இயலாது. மேலும் பரிதி மண்டலத்துள் அவன் அதனின்று வேறுபட்டுள்ளான். அதுக்கு மேல சொல்றக்கு அந்தர்யாமி பிராமணன் ஒன்று இருக்கு. இதுல விகதாரண்ய உபநிஷத்துல அது வரிசையா ஒன்னொன்னா எடுத்துன்னு வருது. உலகத்து ரொம்ப தாழ்ந்த பொருள்லேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப உயர்ந்த பொருள் மட்டும் எடுத்து இதுக்குள்ள எவன் உரைகிறானோ, எவனை அந்த பொருள் அறியாதோ, எவன் அந்த பொருளை நியமிக்கிறானோ, ஆர்டர் பண்ணிக்கிறானோ, அவன் அந்தர்யாமி, அவன் தான் அமிர்தம், அவன் சிறந்தவன் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றது. ஸோ ஆக மொத்தம் சூரியனுக்குள்ளே இருக்கிறவன் அவன் தான். அவனே சூரியனே அறியாது, சூரியனோட வேறுபட்டவன், அவனே சூரியன் நியமிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இருக்கிற பயத்தினால்தான் உலகம் செயல்படுறது. அதாக்க பீஷா ஸ்மாவாத பவதே பீஷோதேதி சூரிய பீஷாத் அக்னிஷ்ச ஆயுஷ்ச மிருத்யுர்த்யாவதி பஞ்சமஹா அப்படின்னு வருது. பீஷாஸ்மா அவன்கிட்ட பயம் மட்டும்தான். வாத பவதே காற்று வீசுகிறது. பீஷோதேதி சூரிய உதிக்கிறான், சூரியன் அவனுடைய பயத்தினால் உதிக்கிறான். பீஷாத் இந்திரஸ்ச அக்னிஷ்ச இந்திரனும் அக்னி அவனால பிறகு மிருத்யுர்த்யாவதி பஞ்சமஹா இவன் இருக்கானே, யமன் இருக்கானே, அவனுடைய பயத்தினால அவன் ஓடுகிறான், தன் வேலையை செய்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட ஒத்தன் இருக்குவானாக்க ஜீவாத்மாக்கள் வந்து இது பண்ண முடியுமா? அவனால இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. ஆக மொத்தம் அதுல இருக்கக்கூடியவன் இவன் இல்லை, மனுஷன் முக்தாத்மா இல்லை. மேலும் பருதி மண்டலத்துள் அவன் அதனின்று வேறுபட்டுள்ளான் என்றும், எவன் பருதியுள் வருகிறானோ, எவனை பருதி அறியாதோ, எவன் பருதியை இயக்குகிறானோ அவனே ஆத்மாவின் உள்ளுரைந்து அதனை நடத்துகிறான் என்பதால் அவன் பருதியில் என்றும் ஆத்மாவின் என்றும் வேறுபட்டவன் என்பது வெள்ளிடை மலை இக்களத்தால் அறியப்படும் கோட்பாடு. சூரிய மண்டலத்தில் காணப்படும் பொன்னிறமான புருஷன் சூரியன் என்றும் ஜீவாத்மாக்கள் என்றும் வேறுபட்டு அவற்றின் உள்ளுரைந்து அவற்றை தன் திறமையால் இயங்கச் செய்யும் வினைகள் தொடர்பற்று சிறிதுபற்ற பரமாத்மாவே என்பது உறுதி. ஆகவே இவன் பண்றான்னாக்க he is not an ordinary person, he is completely different from a ஜீவாத்மா. புரியுதா? டவுட்ஸ்? சொல்லுங்க. சுவாமி, இதுல சூரியன் அப்படின்றது வந்து எதோட குறியீடா இல்ல நம்ம பார்க்கக்கூடிய சூரியனை தான் சொல்றாங்களா? பார்க்கக்கூடிய சூரியன் தான் சொல்றாரு. அப்படியா? அப்ப அந்த இந்த சூரிய மண்டலம் சொல்லுங்க. அப்ப இந்த சூரிய மண்டலத்துல ஒரு ஒரு தேவன் இருக்கிறான் அப்படின்றத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்காது? இது இந்த பழைய கதைக்கு போவோம். உத்தாலக ஆருணி அவருடைய பிள்ளை ஸ்வேதகேது படிச்சுட்டு வந்து வரப்பா நின்னா, நீ எல்லாம் படிச்சுட்டியா, எந்த ஒன்றும் தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சினான்னு கேட்டார். அவன் தெரியல, எங்கள் வாத்தியாருக்கு தெரியல போல் இருக்கு, நீங்கள் சொல்லுங்கன்னா அவர் திரும்பி காமிச்சார். மண் கட்டி, மண் துகள், பிண்டம், அது சட்டி, பானை எல்லாம் இப்படி வந்திருக்கே, இதெல்லாம் மண் தான். ஆனால் மண்ணுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாரு. இதனுடைய பேர் வேற, உருவம் வேற, என்னுடைய உபயோகம் வேற. அதே மாதிரி எல்லாரும் நம்ம அதுலேருந்து வந்தோம், அதுலேருந்து வந்தவன் தான் நம்ம. ஆனால் நம்ம ஒருத்தருக்கும் பேரும் வேற, உருவம் வேற, ஒரு உபயோகம் வேற. அப்படிப்பட்டவங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வா, இந்த பாரு, என்ன தெரியுறான், சூரியன் தெரியுறான் இல்லையா, சூரியனை ஒத்துப்பாரு. சூரியனுக்குள்ள ஒரு புருஷன் இருக்கான் பாரு. அந்த புருஷன் இருக்கான் இல்லையா, அவன் தான் பிரம்மம். அவனுக்கு தாமரை கண்கள் இருக்கு. அப்படிப்பட்டவன். அவனை உபாசனம் பண்ணு. இது ஒரு வித்தை, ஆதித்ய வித்தியன்னு பேரு. இதுல உபாசனம் பண்ணு. உபாசனம் பண்ணேன்னாக்க நீ யாருன்னு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து அவன் சூரிய மண்டலத்துக்குள்ள அவன் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். இதை யோஜனை பண்ணி தான் நம்ம வந்து காயத்ரி ஜெபம் பண்றதுக்கு அந்த பொருள் தான். எவன் சூரியனுக்குள் இருந்து அதுக்கு ஒளி கொடுத்து கொண்டு அதை இயக்குகிறானோ அவன் என்னுடைய புத்தியை இயக்கட்டும், புத்திக்கு ஒளி கொடுக்கட்டும். இந்த ஒளிங்கிறது எப்பவுமே ஞானத்தோடு சேர்ந்தது. ஞானம் கொடுக்கட்டும். நம்முடைய நோக்கம், இந்து மதம் சொல்லும் இது சனாதன மதத்தின் நோக்கம் என்னன்னாக்க எல்லாரும் வீடு பேர் அடையாளம் தான் நோக்கம். அதுக்கு முக்கியமாக என்னன்னாக்க ஞானம் வேணும். இந்த ஞானம் தரத்துக்கு தான் பிரார்த்தனை பண்றாங்க. இந்த பிரம்மோபதேசம் காயத்ரி ஜெபம்லாம் சொல்றாள் இல்லையா, அதோட மெயின் சாரமான கருத்தை இதுதான். எவன் சூரியனுக்கு ஒளி கொடுக்குறானோ, எவன் சூரியனை இயக்கிறானோ
அவன் என் மூளையிலும் இருந்து என்னுடைய மனசிலும் இருந்து என்னை இயக்கட்டும், எனக்கு ஒளி கொடுக்கட்டும், இயக்கட்டும். அதனால சூரியன் வேறுபட்ட புருஷன் அவன். தெரியுதா? ஆனா பிரம்மம் வந்து சூரியன் வந்து பிரம்மத்துக்கு ஒரு உறுப்பு கூட ஆக முடியாது இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா பிரம்மம்ன்றது? ஆமா. அவர் என்னை காப்பாத்தினார். நான் பள்ளத்தில் விழுந்து விட்டேன், அவர் என்னை காப்பாத்தினார். எப்படி காப்பாத்தினார் சொல்லுங்க? நான் பள்ளத்துல விழுந்துட்டேன், என்ன ஒருத்தர் காப்பாத்தினார். எப்படி காப்பாத்தினார்? கைப்பிடிச்சு தூக்கினார். இப்ப என்னை காப்பாத்துறது கையா அவரா? அவர்தான். அதான் அது மாதிரிதான் சூரியன்கிறது அவருடைய ஒரு போர்ஷன், அவருடைய இன்ஃபைனைட் போர்ஷன். அது சூரியன் ஒரு போர்ஷன். நமக்கு உணவு கொடுக்கறது அதுல ஒரு போர்ஷன், ஒரு திவலை. ஒரு பெரிய கடல்ல இதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு திவலை. அதனாலதான் வந்து அவருக்கு உணவுலாம் நம்ம இன்ஃபைனைட் சொல்றோம், கண்டுபிடிக்க முடியாது சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம், அட்ரிபியூட் எல்லாம் ஏதோ ஒரு உறுப்பு காப்பாத்தினாலும் அந்த அட்ரிபியூட் அவனுக்கு தானே போறது. அதே மாதிரி தான் சூரியன்கிறது அவனுடைய கண். அவனுக்கு இதுல ஹ்ரீஸ் சந்திர சூரிய உச்சநேத்திரே அப்படின்னு வருது. அவனுக்கு கண்களா இருக்கு. அது மாதிரி அவன் அதை வச்சுட்டு நம்ம காப்பாற்றணும். நீங்க சூரியன் மட்டும் இல்லைன்னாக்க உலகம் தான் இருக்க முடியுமா? நமக்கு இதான் கார்பஸ்குலர் தியரி வருது பாருங்க, குவாண்டம் தியரிலாம் அதுல தானே வருது. சொல்லிட்டு தான் எனர்ஜியா வருது, எனர்ஜி பாக்கெட்டா வருதுங்கிறா இல்லையா? அது மாதிரி பட் ஃபார் சன் அவன் வந்து இஸ் நதிங், வேர்ல்டு இருக்க முடியாது. அதனால அவன் நம்ம காப்பாத்துறான், அவன் தான் பரமாத்மா. அப்போ சூரியன் அப்படின்றது வந்து உத்தாலகாரகி சுட்டி காட்டி இதுல பிரம்மம் இருக்குது அப்படின்னு சொல்றது போல, அது ஒரு மலையை காட்டி கூட சொன்னாலும் அது பொருந்தும் தான் இல்லையா? தாராளம் பொருந்தும். என்ன சொல்றேன், அவனை தத்துவமசி சோதிக்க நீ தாண்டா அவன் சொல்றாரு. எவன் சூரியனுக்குள்ள இருக்கானோ அவன் தான் உனக்குள்ளேயும் இருக்கான். தத்துவமசி, அவனும் சூரியனும் பிரம்மன் தான், நீயும் பிரம்மன் தான். எப்படி சூரியன் தனியா தெரியலாம், அதுக்குள்ள பிரம்மன் தெரியலையோ, எப்படி நீ இங்க நீ உணர்ற, உன் ஆத்மா தெரியுது, ஆத்மா அறிய முடியுது, அதுக்குள்ள பரமாத்மா வர முடியலோ, அந்த மாதிரி எப்படி சூரியனுக்குள்ள இருக்கான் அதே மாதிரி உனக்குள்ளேயும் அவன் வசிக்கிறான் அப்படிங்கிறான். தத்துவமசி சேதைக்கத்தான் அதுக்காக தான் சொல்றாரு. சூரியனை வந்து ஒரு உதாரண பொருளா தான் எடுத்து காட்டுறாரு சுவாமி. பிரம்மத்தை உதாரணத்தோட தான் சொல்ல முடியுமே தவிர்த்து நேர யாரும் பார்த்ததுல பார்க்க முடியாது. எல்லாத்தையும் நீங்க சொல்ற எல்லா வேதத்துல அவ்வளவு கூட உதாரணம் தான் கம்ப்ளீட்டா பார்த்தோம் இல்லையா? சைஜா சகயா சமானம் விக்ஷம் பரிஷஸ்வதாத்தே தயோரண்யம் பிப்பலம் சுவாத்பத்தி அனசியன் அபிசாகி செய்தின்னு. அதாவது ஒரு மரம், ரெண்டு பறவைகள், ஒரே மாதிரியான ரெண்டு பறவைகள் உட்கார்ந்து இருந்தது. ஒன்று அந்த மரத்தினுடைய பழத்தெல்லாம் சாப்பிட்டு ஒளி எழுந்து போச்சு, இன்னொன்று ஒளியோடு இருந்தது, சாப்பிடாத ஒன்று ஒளியோடு இருந்தது. இது ஒரு உதாரணம், இப்படித்தான் சொல்ல முடியும். எது பிரம்மத்தை பற்றி நீங்கள் எது சொன்னாலும் சரி, அதுக்கு உதாரணம்லாம் சொல்ல முடியாது. நம்ம அத்வைதத்தை பார்க்கச்சே கேட்டோம் இல்லையா, நம்ம எப்படி வந்து பிரம்மம் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அகங்காரத்தை அப்படின்னாக்க, கண்ணாடி மாதிரி இரும்பு குண்டு, சூடுபட்டு இரும்பு குண்டு மாதிரி பாரு இல்லையா? அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்ல முடியும் தவிர்த்து நேர யாரும் பார்த்ததில் சொல்லவும் முடியாது. சுவாமி, அப்புறம் நாங்க இந்த பிரபந்தத்துல இன்னும் மடல் வரைக்கும் வரல. ஆனா இந்த சூரிய மண்டலத்தை கீண்டு புக்குன்ற ஒரு இது சொன்னீங்க இல்லையா? மடல்ல இருந்து அந்த வரி வருது. இதுக்கு வந்து எப்படி பொருள் எடுத்துக்கிறது? இதே உதாரணம் தானா? அதாவது திருமங்கை ஆழ்வார், அதாவது ரெண்டு விஷயம். ஒன்னும் நம்ம as an officially I am the manager or something of this, அதே சமயத்தில் I am the husband of so and so இருக்கிறது ஒத்தந்தான். ஆனால் 2 different பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போ சூரிய மண்டலத்தை உள்ள இருக்கான் அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலா வேதத்தெல்லாம் நிறுவப்பட்டது ஒன்று. ஆனா நம்மாழ்வார் திருமங்கையாளர் என்ன சொல்றாருனாக்க, நீ என்ன பண்ண போற, உலகத்துல என்ன இருக்கு, அறம் பொருள் இன்பம் 3 இருக்கு. சரி, இந்த அறத்தை மட்டும் தான் என்ன கிடைக்கிறது, உனக்கு இன்பம் கிடைக்கிறது. பொருள் தான் அறம் பண்ண முடியும், இதெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா? ஆக மொத்தம் உன்னுடைய லோகத்தில் இன்னைக்கு உனக்கு கண்ணுக்குள்ள தெரியக்கூடியது இன்பம் ஒன்றுதான். இதப்ப மோட்சத்தை பார்த்திருக்கியானா? யாராவது பார்த்திருக்காளா? அவள் என்ன சொல்றாங்கனாக்க, இந்த மாதிரி இருந்தவள என்ன பண்றாங்கனாக்க, அறத்தின் வழி இருந்தவள என்ன பண்றாங்கனாக்க, ஏறார் நெறிகதிரோன் மண்டலத்தை கீண்ட புக்கு ஆறா உமுதம் அங்கு இருந்து அப்படின்னு அங்க போயும் அங்கேயும் இன்பம் தான் தூக்க போறா.
அதுக்கு ஏன் அங்கே போனோம், இங்கே இருந்துட்டு போகிறது. நான் என்ன பண்ணேன், நான் வந்து அவனை தான் பார்க்க வந்தேன். எப்படின்னாக்க, எனக்கு நடந்து கேளுங்க. நான் சும்மா தான் வீட்டில் இருந்தேன். சும்மா இல்லாமல் என்ன பண்ணான்னாக்க, எங்கள் அம்மாக்கள் என்னுடைய தோழிகள்லாம் வந்து யாரோ ஒருத்தன் தெருவில் குடமாடு குடத்தை வச்சுன்னு ஆடுறாங்க பாரு. இந்த காலத்தில் இடையர்களுக்கு முக்கியமானது குடமாடு. வாப்பா, சரி நான் போனேன். சென்றேனின் வல்வினையால் அப்படிங்கிறார். ஐயோ தலையில் எழுத்து நான் போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தேன்னா, பார்த்த உடனே இப்போ என்ன ஆச்சுன்னாக்க, என்னுடைய மனம் அங்கே போயிடுது. உடம்பு தான் திரும்பி வந்து வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணாங்க அம்மா, என்னடி இது பித்து பித்து மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே கால் மண் எடுத்து திருச்சி போட்டான். இல்லை இல்லை, வேற ஏதோ தெய்வம் வந்து அடிச்சு விட்டு உங்களுக்கு இது பண்ணிவிட்டு அப்படின்னுட்டு ஒரு இதெல்லாம் இதெல்லாம் ஆரம்பிச்சு அவளுக்கு வந்து வேப்ப அடைகிறதுலாம் ஆரம்பித்தேன். அதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணானாக்க, ஒரு கட்டி வச்சு குரத்தியை கூப்பிட்டு குறி கேட்டார். இந்த குரத்தி என்ன பண்ணானாக்க, இது உண்மையான இவர் யாருன்னு பார்த்துட்டான். யாராரி பையம் அடிகள புண்டதுதான், ஆறாரே கண்மாரி காத்ததுதான் அப்படின்னு யாரால் இதெல்லாம் பண்ணினா, யாரால் இலங்கை பொடி பொடியா வீழ்ந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு அவனால் ஆச்சுது. அப்போ அவன் தான். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணான்னாக்க, அவனால் ஆச்சுனாக்க மருந்து கிடையாது, அவன் தான் பண்ணணும். பெசாமல் வந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சு, என்னுடைய காதல் நோய் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாளே, சரின்னு என் மனசை தூது விட்டேன். போய் சொல்லிட்டு வாப்பா, விட்டுடுவான்ட்டு. மனசு போச்சு, திரும்பி வரல. இப்போ எனக்கு யார் தான் பண்ணுவா? இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஆக மொத்தம் நான் அவனை அடையாளேன்னா வழியே கிடையாது எனக்கு. அதுக்குள்ள சில பேர் சொன்னான் தப்பு. அம்மா நீ வந்து பொண்ணு, நீ வந்து இது மடல் ஊறக்கூடாது. மடல் ஊறுறதுங்கிறது தப்பு, ஆண்கள் தான் வருது. கடலன்னா காமத்தர் ஆயினும் மாதரார் மடலுடார் மற்றையார் மேல் அப்படின்னு இருக்கு நூல். நீ பண்ணக்கூடாது. பிரபையா நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க, காதல் உண்மையான காதல்னாக்கா அடைஞ்சுதான் தீரணும். அதுக்காக வழி இல்லைன்னு வழியில் முடியுமா? ஏதாவது வழி, வேற வழியே கிடையாது. அதுக்காக ஆறி இருந்தோம்னாக்க அப்போ காதல் இல்லைன்னு ஆகிடும். அப்போ சீதை கூட போறியா? நீ இருந்தா இருக்க வேண்டிய இருந்த அளவு உள்ள இல்லை இல்லையா? இப்படி ஒருத்தரா உதாரணம் காமிச்சுட்டு நான் மடல் வருவேன். மடல் வந்து என்ன பண்ணுவேன்னாக்க, ஒவ்வொரு ஊராக போய் இவன் பண்ண தப்பெல்லாம் சொல்லுவேன். பெண்ணது இல்லைனா இல்லையா அதை சொல்வேன். கோவில்கள் கட்டுண்டு அடி வாங்கி நம்பர் அதை சொல்வேன் நான். சீரார் திரு வேங்கடமே திருக்கோவிலூரே பதிர்கட்சி ஊரகமே பேரகமே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஊரில் எல்லாத்தையும் போய் அவன் பண்ண தப்பெல்லாம் சொல்லுவேன் நான் எல்லாருக்கும். அவன் நம்ம வந்து கைப்பிடிக்கலனாக்க அப்படிங்கிறேன். மடல் வந்து திருமங்காழ்வாருக்கு உள்ளது. சிறிய திருமடல் ஒன்று, பெரிய திருமடல் ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும். மடல் ஊறுறது தடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, மண்ணும் மடநெறியே வேண்டினோம். சம்ஸ்கிருதத்தில் மடல் ஊறுறது பர்மிட்டடா இருக்கு. ஆனால் அதெல்லாம் எடுத்துக்கிறையா தமிழ் வேண்டானுக்கு அப்படிங்கிறாரு. நன்றி சுவாமி. ஆறாமம் சூழ்ந்த அரங்கம். ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் தான் வருது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 23, 24 தேசத்தை பாடுறார். ஆமா. இப்போ இந்த இதுல நம்ம படிக்கும்போது மின்னுரு கொண்ட புருஷனால் நிமிடங்கள் யாவும் படைக்கப்படுகின்றன. அதை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் டிஸ்கஸ் பண்றதுக்கு. மின்னூறு கொண்ட புருஷனால் இவருக்கு இந்த புருஷனாலே மின்னூறு கொண்ட புருஷன் மனதில் நிற்க மாட்டேங்கிற பெரிய பிரச்சனை தான். பேஜ் நம்பர் 57. இதுல நான் இது வேற புக் பார்க்குறேன். அதுல இதை குறைச்சி போட்டோம் இல்லையா?
தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவானாம் பரமம் ச தேவம் பதிம் பதீனாம் பரமம் பரஸ்மாத் விதாம் தேவம் புவனேஷமீட்யம் न तस्य कार्यकारणं न विद्यते तस्य समस्यम् अधिकश्च दृश्यते या परास्य शक्तिः विविधैः श्रूयते स्वाभाविकी ज्ञानबलक्रियाश्च न तस्य कश्चित् प्रतिरस्तिः लोके न चेदेव नस्य तस्य लिङ्गम् सर्वे निमिष जग உங்களுக்கு பார்த்து சொல்லணும். எனக்கு திடீர்னு ஞாபகம் இல்லை, எதுவும் வச்சிருந்தேன், மறந்து போயிட்டேன். அதாவது சர்வே நிமிஷா இந்த மின்னூறு கொண்ட புருஷன் இது தைத்திரிய நாராயணம் 1.7 இதுல போட்டிருக்கு. இந்த அதான் ஊங்கிறது ஊன்னு எழுதி அது 4 அதான் 4லயே இத்தனை இருக்கு. அதுல வந்து ஊன்னு கடைசியா இருக்கு. ஆமா, நான் வச்சா பார்த்தேன்னா எனக்கு சரியா ஆப்படல். இன்னொன்னும் மறந்து போறது ஏதோ பிரச்சனை. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாக்க நிற்க மாட்டேங்குது மனசுக்குள்ள. அதனால அவன் அதாவது மின்னொரு கொண்டு இந்த புருஷனாலே காலங்கள் நிர்வகிக்கப்படுகின்றன அப்படின்னு வருது. அந்த புருஷனை இந்த பருதிக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன் இந்த காலங்கள் நிர்வகிக்கப்படுனாக்க அவன் இங்க உலகத்தில் வச்சு தன் காலத்தை நிர்வகிச்சுக்கலாமே, முடியாதே. அதனால அவன் அல்ல அப்படிங்கிறார். வேற சந்தேகங்கள்? சுவாமி, இதற்கு ஏனையோரின் விளக்கம்னு இருக்கு இல்லையா? சோ இவங்கன்னு சங்கரர் அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இதை சொல்றாங்க. மற்ற பேர் எல்லாரும், அதாவது யாரெல்லாம் பிரம்மம் இல்லைன்னு சொல்றாலும் அவ எல்லாரும் கொடுக்குற விளக்கம். நீ மனுஷன்னு சொல்லியாச்சு, உடம்புன்னு சொல்லியாச்சுனாக்கா அது இதைத்தான் இருக்க முடியும், வேற இருக்க முடியாது அப்படிங்கிறது. ஆங்கியோருடைய கொள்கைகளும் நல்லதெல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு எம்பெருமானார். சங்கருடைய கொள்கைகள் நல்லதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு பூரா. ஆனா ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிளண்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் சொல்ல போனாங்க இதுல தள்ளிருப்பாங்க. நியாயம் வைசேஷிகம் ரெண்டில் போட்டுறோம். சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் இது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் நல்லது எல்லாத்தையும் பூரா எடுத்துக்கிண்டு புதுசா இது தன்னுடைய விஸ்டாரத்தை ஸ்தாபிச்சிருக்காங்க. அதனால இதை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் ஜஸ்ட் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். வேற சந்தேகங்கள்? மலைச்சாமி, சந்தேகம் உண்டா?
சுவாமி நான் அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்த வாரம் கேட்கறேன். மண்டே கேட்கறேன். அதான் நான் படிச்சுட்டு மண்டே. ஆமா, இது கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். டைஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கேளுங்க. அதான் கேட்குறேன். சரி, சரிங்க சார். இதுல வந்து சாங்கியத்தை ஒண்டிதான் இதுல கம்பேர் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. இதுல இப்ப பார்த்த வரைக்கும் அத்வைதத்தை இவங்க சொன்ன மாதிரி இல்லையா? இது வரைக்கும் அத்வைத சங்கர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்றேன். அது நான் படிச்சுட்டே சொல்றேன். என்ன சொல்றாருனாக்க, இப்ப என்ன சொல்றாருனாக்க, இந்த புருஷன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்றீங்க இல்லையா, அவருக்கு இந்த மாதிரி அவர்தான் பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு தெரியல. பிரம்மத்துக்கு ஞானம் மட்டும்னு. ஞானம் மட்டுமா இருந்ததானாக்க அந்த புருஷனால பொன்னிறமா ஒளிவிட முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்லாம இவனை காமிச்சு இந்த மாதிரி இதான் பிரம்மம் காமிக்கிறச்சு. இப்ப நீ சொல்ற பிரம்மம் ஒண்ணும் இல்லைன்னா சொல்லணும், ஞானம் மட்டுமே ஆனதுதான் சொல்லணும் இல்லையோ. அதுக்குதான் என்ன பண்ணாருனாக்கா, அவர் ஒரு பிரம்மத்துக்கு இன்னொரு பிரம்மத்தை கிரியேட் பண்ணிட்டார். அதாவது சத்குண பிரம்மம். இப்போ இது அவர் சொல்லிட்டாருனாக்க, இந்த வர எல்லா ஆர்குமெண்ட்ஸ் கூட தே ஆர் பர்டைனிங் டு சத்குண பிரம்மம் ஒன்லி. அவன் கடைசி சத்குண பிரம்மத்தை அடையிறான் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ பிரம்மம் ஒன்று சொல்ல முயற்சி பண்ணவர் பிரம்மத்தையே ரெண்டாக்கி விட்டார். உலகம் கிடையாதுன்னு விட்டார். சத்குண பிரம்ம சேர்ந்திருக்கு. நம்ம என்ன சொல்றோம், இந்த சோகால் சத்குணம் அதான் ஒன்று இருக்கு, அதுக்கு உடம்பு தான் இந்த உலகம் உயிர்கள் எல்லாம். அவருடைய ஆத்மா திவ்யாத்ம ஸ்வரூபம் இருக்கு, அது அன்பற்றர்படு, அது பாட்டுக்கு இருக்கு. சங்கர சொன்ன ஞானமான ஆத்மாவும் எடுத்துட்டோம், இந்த உலகங்கள்லாம் அதுலேருந்து வந்தது அப்படிங்கிறது எடுத்துட்டோம். ரெண்டையும் சேர்த்து இந்த ஆத்மாவுக்கு, தூய ஆத்மாவுக்கு இவையெல்லாம் உடம்பாக இருக்கு. இந்த தூய ஆத்மாவுக்கு குணங்கள் உண்டு. அது சர்வஜத்துவம், சர்வஜன், சர்வ எல்லா சக்தியும் உள்ளது. அது என்ன பண்ணித்துனாக்க, தன் முனைப்பினாலேயே இன்னொரு பண்ண வேண்டாம், தான் நினைச்சனாலே இன்னொரு படம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணித்து அப்படிங்கிறார். இப்ப அவர் சொல்ற இதெல்லாம் குணமில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாருனாக்க, இப்ப எடுத்த ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் உண்மையா பொய்யா, அதுல சொல்ற நீதிகள்லாம் உண்மையா பொய்யா, அப்ப எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு வரும். அது சரிப்பட்டு வராது. அப்கோர்ஸ் அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஆச்சாரியன் சொன்னார், கோவிந்த பாதர் நினைக்கிறேன், அவர் சொன்னதை வச்சுக்கிண்டு அவர் மாண்டூக்கிய காரிகை எழுதினார் அத்வைதம் மட்டும். அதை வச்சு எல்லிய ஸ்டேஜில் பண்ணிட்டார். ஆனால் பின்னால் வர ஸ்டேஜில் போகிற அவர் தன் கருத்தை மாற்றிட்டு இருக்காருன்னு நான் தெரியுது. பஜகோவிந்தம் கடைசி சொல்லுவதோட இது ஒர்க்கு. அதில் பூரா பஜகோவிந்தம் சொல்லியிருக்காரு, ஞானத்தை விட்டுட்டார். நகிநகி ரட்சதி டுக்குருங்கரணை சம்பிராப்திய நிகிதே காலே நகிநகி ரட்சதி டுக்குருங்கரணை. உனக்கு வந்து போகிற காலத்தில் இது ஞானம் வச்சுட்டு இருக்கியே, வியாக்கரண ஞானம், இந்த ஞானம் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது, நீ கோவிந்தனை பஜனை பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறார். அதுக்கு மேலே குணங்களாக சொல்றச்சு, சாசனாம் போற குணங்கள் தான். யானி நாமானி கவுனானி வித்தியாதாரி மகாத்மனான்னு அவர் சொல்ற, பீஷ்ம சொல்றா இல்லையா, அந்த குணங்கள்லாம் சொல்றேன். அந்த குணங்கள் தான் பாஷ்யம் எழுதியிருக்காரு அவர். அதுல முக்தானாம் பரமாகதி அப்படிங்கிறதுக்கு முக்தர்களுக்கு அடையக்கூடிய ஒரு பெரிய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதே மாதிரி கீதையில சொல்றச்சு, யாரு என்ன இந்த மாதிரி உருவத்துல வழிபடுறாளோ, இந்த வழிபடுறாளோ அவளுக்கு மேலான பரமபத்தை நான் தரேன். மற்ற தெய்வங்கள் வழிபடாளுக்கு அவாவ தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிறது. இதை நான் ராமானுஜர் மற்ற தெய்வங்கள் எந்த தெய்வங்களோ அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டார். ஆனால் இவர் சொல்றச்சு, இவர் சங்கரா சொல்றச்சு, ஐ திங்க் 7:12 நினைக்கிறேன், 7ஆம் அத்தியாயம் 12ஆவது சொல்லுவாங்க. அதுல சொல்றாருனாக்க, சிவன் போன்ற மற்ற தெய்வங்கள் வழங்குறவள் அவாவ தெய்வத்தை இடைக்காலத்தை வந்து பரமபத்தை அடையிறதுன்னு சொல்லிருக்காரு. அதாவது வழக்கத்துல வந்து இது மாதிரி வந்து பண்றதுன்னு விட்டு அவ்வளவுதானே ஒழிய, மற்றபடிக்கு ஒரு இடத்துலயாவது நாராயணனை தவிர்த்து வேறொரு தெய்வத்துக்கும் சூப்ரமசி சொல்லலை. இதே மாதிரி கட்டோபனிஷத்தில் சொல்றச்சு, எவன் ஒருவன் புலன்கள்லாம் அடக்கிண்டு தன்னுடைய குதிரை தன்னுடைய ரதத்தை ஒழுங்கா செலுத்துறானோ, அதாவது மனம்தான் ஆத்மா தான் சாரதி, ஆத்மா தான் ரதி, மனம்தான் புத்தி தான் சாரதி, இந்த உடம்பு தான் ரதம், ரத்தின் போகிறது சொல்றான். தத் விஷ்ணு பரமம் பதம், விஷ்ணுவோடைய பரமபத்தை அடைகிறான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம புட்சூத்திரத்துல நாராயண பரம்பிரம்ம தத்துவம், நாராயண பரதத்துவம் யாருன்னா நாராயணன் தான். அதனால அது அவர் முதல்ல ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலி நமக்கே என்ன சொல்லணும்னாக்க, நம்ம ஏதோ ஒன்று 2 பேர்ட்டு ஆர்குமெண்ட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்ற சரியில்லை படலை, நம்ம ஆர்கியூ பண்றோம் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனா ஒன்றும் முடிய மாட்டேங்கிறது. சரி எப்படியாவது முடிச்சா போறோம்னாக்க நம்ம என்ன சொல்றோம், ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படி ஒத்துடுறோம் இல்லையா, அது மாதிரி. அதனால அந்த மாதிரி நேச்சர். ஆனா ஒன்றும்
சங்கரர் பண்ண பேசிக் பிளாட்ஃபார்ம் தான் அப்புறம் ராமானுஜர் பில்டப் பண்ணாரு. புரியுது சுவாமி. இது போக்குவரத்து போட்டிருக்கு, இந்த பல்பு போக்குவரத்து போட்டிருக்கு. எனிதிங் எல்ஸ்? புரியுது புரியுது சுவாமி. ரைட், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சுவாமி. தேங்க்யூ சுவாமி. தேங்க்யூ. நன்றி சுவாமி. நன்றி. ஒரு நிமிஷம்.